வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். इस वचन में परमेश्वर अब्राहम से कहता है कि मैं तुझे आशीष दूंगा. நான் வேற யாரும் இல்லை, நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். परमेश्वर कहता है कि मैं ही तुझे आशीष दूंगा. தேவன் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்கிறார், நான் சும்மா அழைத்து உன்னை விட மாட்டேன். परमेश्वर जब अब्राहम को बुलाया तब ऐसे ही उसे नहीं बुलाया. ஆனால் அழைக்கும் போது உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் நான் இருக்க போகிறேன். परमेश्वर ने जब मैं तुझे बुलाता हूं तो मैं तुझे निश्चय आशीष करूंगा. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். कितना विश्वास करते हैं हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो आशीष देने वाला परमेश्वर. हालेलुया, हालेलुया. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். हाथों का अर्थ है कि हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो आशीष देने वाला परमेश्वर. நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். परमेश्वर कहता है कि मैं ही तुझे आशीष दूंगा. என்னாகமம் 24வது அதிகாரம் முதலாவது வசனத்துல, गिनती 24वां अध्याय उसके पहला वचन में, என்னாகமம் 24வது அதிகாரம் முதலாவது வசனம், गिनती 24 अध्याय उसके पहला वचन में, அந்த பிலேயாம் சபிக்க வந்த அந்த பிலேயாமோ ஒரு காரியத்தை கண்டு அவன் அறிந்து கொண்டான். जब वो बलाम शाप देने आया था तब वो एक बात समझ गया था. பாலாக் அந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அழைத்தான். जब वो बलाक बिलाम को इस्राएलियों को शाप देने के लिए बुलाया था, ஆனால் சபிக்க வந்தவன் கண்டுபிடித்த காரியம் என்ன? तब जो शाप देने वाला जो बिलाम जो शाप देने आया था उसने क्या ढूंढा? கர்த்தருக்கு எந்த விஷயம் பிரியமா இருக்கிறது? तो परमेश्वर क्या चीज को चाहता है? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் கண்டுபிடித்தான். वो बिलाम ने कहा कि परमेश्वर चाहता है कि वो इस्राएल को आशीष करे. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று அவர் சொல்கிறார். और परमेश्वर इस्राएल को खुश आशीष देने के लिए खुश रहता है. हालेलुया, हालेलुया. இன்னைக்கு இஸ்ரவேல்ல கர்த்தருடைய ஜனம் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். और आज इस्राएल हमें भी परमेश्वर आशीष देना चाहता है. என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். कि लोग कह सकते हैं परमेश्वर चाहता है कि वो हमें आशीष करे. பாட்டுங்களா, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். बाज में देखकर कहे परमेश्वर आपको आशीष देना चाहता है. हालेलुया, हालेलुया. யாக்கோபு முதலாவது அதிகாரம் 17வது வசனத்துல, याकूब पहला अध्याय के 17 वचन में, யாக்கோபு முதலாவது அதிகாரம் 17வது வசனம், याकूब पहला अध्याय के 17 वचन में, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே இருந்து உண்டாகிறது. और भलाई की सारी चीजें जो ऊपर से आती है, ஜோதிகளின் பிதாவினிடத்தில் அது இறங்கி வருகிறது. और वो महिमा पिता से वो आती है. எந்த ஒரு நல்ல காரியமும் நல்ல விஷயமும் கர்த்தரிடத்தில் நம்மளுக்கு வந்து और சேருகிறது. कोई भी जो अच्छी वस्तु वो परमेश्वर की ओर से आती है. அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற தேவன். वो अच्छा भला परमेश्वर आशीष देने वाला परमेश्वर है. நம்முடைய வாழ்க்கையில கிடைத்த ஒவ்வொரு நன்மைகளை யார் கொடுத்தார் என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். हमारे जीवन में सारे भलाई और आशीषों को परमेश्वर नहीं दिया है. அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். हमने परमेश्वर से सारे आशीषों को पाया है. ஆகையால் தேவன் யார் என்றால் ஆசீர்வதிக்கிற தேவன். और इसलिए हमारा परमेश्वर हमें आशीष करने वाला परमेश्वर है. ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 28வது வசனத்துல, उत्पत्ति पहला अध्याय उसके 28 वचन में, ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 28வது வசனம், उत्पत्ति पहला अध्याय के 28 वचन में, மனுஷனை சிருஷ்டிக்கும் போது முதலாவது காரியம் கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? और जब परमेश्वर ने मनुष्य को बनाया तो सबसे पहले उन्होंने क्या कहा? அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். सबसे पहले हम पढ़ते परमेश्वर ने उनको आशीष दिया. நீங்கள் பல்லகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லி அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने कहा कि तुम फूलो फलो और पृथ्वी में भर जाओ और अपने वश को लेकर. அவருடைய திட்டமே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. परमेश्वर की चाहत इच्छा है कि वो अपने लोगों को आशीष करे. हालेलुया, हालेलुया. ஆகையால் அவரிடத்தில் நாம் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க तो முடியும். इसलिए आज हम परमेश्वर से आशीष अपेक्षा कर सकते हैं. ஆதியாகமம் 30வது அதிகாரம் முதலாவது வசனம், उत्पत्ति 30 अध्याय उसके पहला वचन में, ஆதியாகமம் 30வது அதிகாரம் முதலாவது வசனத்துல, उत्पत्ति 30 के पहला वचन में, ஒரு நாள் ராகேல் எரிச்சல் அடைந்து அவருடைய கணவரிடத்துல ஒரு சண்டை போடுறது போல சொல்கிறார். और एक दिन राहेल अपने पति से कहती है, யாக்கோபிடத்துல வந்து சொல்கிறார், எனக்கு பிள்ளை கொடும் என்று கேட்கிறார். वो अपने पति से कहती मुझे संतान दे. இவ்வளவு அந்த கசப்பான வாழ்க்கை நிமித்தம் சொல்கிறார், இல்ல நான் சாகுறேன் என்று அந்த கட்டத்துக்கு அவள் வந்துட்டார். और वो इस स्तर में पहुंच गई थी, वो कहती है कि तू संतान दे नहीं तो मैं मर जाऊंगी. அவ்வளவாய் ஜனங்களுக்கு அந்த பேச்சுகள் கேட்கும்போது, அவ்வளவாய் அவனுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கும்போது, லேயாளுக்கு பிள்ளைகள் பார்க்கும்போது அவளோ சொல்றான், நான் சாகுறேன் என்று சொல்கிறார். जब राहेल ने देखा कि उसकी कोई बच्चे नहीं हो रहे थे, वो कहती कि मुझे संतान दे या तो मैं मर जाऊंगी. எனக்கு நீ ஒரு பிள்ளையை கொடு, ஒரு ஆசீர்வாதத்தை கொடு என்று கணவரிடத்தில் वो अपने கேட்கிறார். पति से मांगती तू मुझे आशीष दे, मुझे संतान दे. அப்போதான் கணவர் அந்த யாக்கோபு ராகேலை பார்த்து சொல்கிறார், तब उसका जो पति याकूब ने उसे कहा, அவர் கோபமாய் சொல்கிறார், நான் அந்த பிள்ளையை தர நான் தேவனா என்று கேட்கிறார். तो वो कहता है कि बच्चे संतान देने के लिए क्या मैं परमेश्वर हूँ? உன்னை ஆசீர்வதிக்க உனக்கு ஒரு பிள்ளை, ஒரு புத்திர, ஒரு குழந்தை பாக்கிய கொடுக்கிறது கர்த்தரிடத்தில் மாத்திரம் அது நீ பெற்றுக்கொள்ள तेरा जो முடியும். आशीष है वो केवल परमेश्वर से ही आएगा. உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் கர்த்தரே உன்னை ஆசீர்வதிக்க முடியும். तेरा आशीष जो है केवल परमेश्वर की ओर से आएगा. हालेलुया, हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க ஆசீர்வதிக்கிறவர் அவர் மாத்திரம்? कि लोग कह सकते हैं कि आशीष देने वाला वो परमेश्वर ही है. हालेलुया. हालेलुया.
எரேமியா 29:11 வசனத்துல यिर्मयाह 29 अध्याय उसके 11 वचन में எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்துல यिर्मयाह 29वां अध्याय 11 वचन அந்த அடிமைத்தனத்துல இருக்கிற அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் சொல்கிறார், जो गुलामी में लोग थे उनसे परमेश्वर कहता है நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி और जो अंत का अपेक्षा करते हैं वो तुम्हें दूंगा உங்கள் பேரிலே நான் நினைவுகளை வைத்திருக்கிறேன். और तुम्हारे नाम पे मैंने एक चिंता मैंने सोच विचार है உங்களுடைய எதிர்பார்ப்புகளுடைய அந்த முடிவு உங்களுக்கு கிடைக்கும்படி और तुम्हारा जो अंत में तुम्हारी जो आशा पूरी நான் होगी உங்கள் பேரிலே நினைவுகளை வைத்திருக்கிறேன். और इसलिए मैंने तुम्हारे लिए அந்த कल्पनाएं रखी है நினைவுகளோ தீமைக்காக அல்ல, ஏதோ உங்க வாழ்க்கையை இன்னும் தள்ளி உங்க அந்த பிரச்சனைக்குள்ள வைக்கிறதுக்காக அல்ல. और वो जो सोच या कल्पनाएं आपके हानि या नुकसान के लिए नहीं அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று கர்த்தர் சொல்கிறார். लेकिन वो जो कल्पनाएं आपके शांति के लिए है ஹல்லேலூயா. हालेलुया அந்த நேரத்தில் அந்த பிரச்சனைகள் மத்தியில இருக்கும்போது அவர்களால அந்த முடிவை காண முடியவில்லை. और उस समय में जब वो गुलामी में थे तब वो अंत को नहीं देख पा रहे थे எதிர்பார்ப்புகள் அத்தனை இருந்ததான அது நடக்குமா என்ற சந்தேகம் அவிசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்தது. उनके बहुत से अपेक्षा थे लेकिन वो होगा या नहीं ऐसा चिंतित थे ஆனால் கர்த்தர் சொல்றார், எனக்கு ஒரு நினைவுகள் இருக்கிறது, लेकिन परमेश्वर कहता है मेरे कल्पनाएं हैं நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு கிடைக்கும். जो तुम अपेक्षा करते वो आपको मिलेगा ஹல்லேலூயா. हालेलुया எத்தனை பேர் சொல்றீங்க, எனக்கு நான் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் எனக்கு लोग कह सकते தருகிறார். जो मैं चाहता हूँ वो परमेश्वर मुझे देगा எத்தனை பேர் சொல்றீங்க, நான் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் என் வாழ்க்கையில कि கொடுப்பார். लोग कह सकते कि मैं जो चाहता हूँ वो परमेश्वर मुझे देगा பக்கத்துல பாருங்க, நீங்க எதிர்பார்க்கிறது கர்த்தர் அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். बाजू में देखकर कहे आप जो चाहते हो परमेश्वर आपके जीवन அந்த में देगा நினைவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். उन कल्पनाओं को परमेश्वर ने रखा है எனக்கு வரும்போது நீங்க யோசிங்க, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. और आज अफसोस करें कि आपके जीवन में आप क्या सब चाहते हैं உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறதா இல்லையா? क्या आपके जीवन में कोई चाहत है நம்ம வாழ்கிற நாட்கள்ல ஒன்னு ரெண்டு இல்ல எத்தனையோ எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. दिनों में हमारे एक या दो नहीं बहुत सारे चाहत होंगे வேலை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு शायद இருக்கலாம், नौकरी के बारे में एक चाहत சம்பளத்தை குறித்து எதிர்பார்ப்பு இருக்கலாம், आपके जो पगार के बारे में एक இல்ல चाहत தொழிலை हो குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், आपके व्यापार के बारे में हो பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி இருக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், बच्चों का जीवन ऐसा होना चाहिए ऐसे सोच हो இல்ல குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள் या आपका இருக்கலாம், परिवार जीवन ऐसा होना चाहिए ऐसा आप अपेक्षा करते சரீரம் हैं இப்படி இருக்கணும் என்ற அந்த பலத்தை குறித்து அந்த படிப்பை குறித்து எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். आपके शरीर के बारे में आपके पढ़ाई लिखाई के बारे में आपको एक चाहत होगा ஆனால் யாருமே தீன்மைக்காக எதிர்பார்க்க மாட்டேங்க. लेकिन कोई भी हानि के लिए कुछ नहीं सोचता அப்போ கர்த்தர் சொல்றார், தீன்மையான எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றி தராமல் சமாதானத்துக்கு ஏதோ ஒரு நினைவுகளை நான் तो வைத்திருக்கிறேன். इसलिए परमेश्वर कहता है कि मैं जो कल्पना है वो तुम्हारे अच्छे के लिए है நீங்க விசுவாசிக்க வேண்டும், நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி தருகிற आज தேவன். आपको विश्वास करें कि परमेश्वर आपके चाहतों को पूरा करता है எத்தனையோ வருஷங்களை நடக்கவில்லை என்று அது நடக்காது என்று அல்ல, बहुत से वर्ष तक हुआ नहीं तो वो कभी नहीं होगा ऐसा नहीं நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் என்று आप கர்த்தர் जो अंत சொல்கிறார். अपेक्षा करते हो जरूर पूरा होगा ஹல்லேலூயா. हालेलुया அவராலே கூட அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் और वो இருக்கிறார். परमेश्वर से संभव और परमेश्वर आशीष करने के लिए योग्य है நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமாய் இருக்கிறார். हम जिस परमेश्वर की आराधना करते हैं वो हमें आशीष करना चाहता है ஹல்லேலூயா. हालेलुया கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் और अगर परमेश्वर को एक मनुष्य को आशीष करना है तो கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். परमेश्वर आशीष करना चाहता है ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள நாம் ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது लेकिन उन आशीष को प्राप्त करने के लिए हमें एक योग्य जीवन जीना அந்த जरूरी है ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். उन आशीष को प्राप्त करने के लिए हमें तैयार होना जरूरी है ஒரு மரத்துல நல்ல கனிகள் வர வேண்டும் என்றால், अगर एक पेड़ में अच्छे फल आने हैं तो நல்ல பழத்தை நீங்க காண வேண்டும் என்றால், अगर अच्छे फल को आपको देखना है तो நீங்க எந்த விதை வேணுமா எடுத்து அதை நீங்க அந்த பூமிக்குள்ள விதைக்க மாட்டீங்க. तो आप कोई भी उस सीड्स को नहीं रखते நல்ல விதையை நீங்க தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து அதை நீங்க விதைப்பீங்க. सबसे अच्छे जो बीज है उसे आप बोते हैं இல்ல சும்மா ஒரு மண்ணை தோண்டி அப்படி நீங்க விதைக்க மாட்டீங்க. ऐसे कोई भी बीज को आप नहीं रखते அந்த மண்ணை கூட சோதித்து நல்ல டெஸ்ட் பண்ணி பாப்பீங்க, இது நல்ல குவாலிட்டியா இருக்குதா இல்லையா. और जो मिट्टी रखते हैं उस मिट्टी को भी आप टेस्ट करके जो अच्छा मिट्टी है उसे रखते இல்ல हैं அதுல சில களைகள் இருக்குதுன்னா அதை எடுத்து அதை தனியாக பின்ன நீங்க அதுல அந்த விதையை வைப்பீங்க. और अगर मिट्टी में कुछ कचरे तो उसे आप बाहर निकाल के अलग रख देते இல்ல हैं ஏதாவது பூச்சிகள் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது மருந்து வைத்து பின்ன அந்த விதைகளை நீங்க விதைப்பீங்க. या तो उसमें कुछ कीड़े तो उसके लिए कोई दवाई रख के फिर उसे आप रखते हैं ஏனென்றால் எப்படியாவது வளருகிற அந்த மரம் ஒரு ஆசீர்வாதமான மரமா இருக்க வேண்டும். क्योंकि जो पेड़ है वो आशीषदायक होना चाहिए அப்படிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இருதயத்தை பார்க்க और விரும்புகிறார். ऐसे ही परमेश्वर आशीष देने से पहले हमारे हृदय को देखता है எவனவனாலும் ஆசீர்வதித்து அப்படியே விடணும் அப்படி அல்ல. और किसी को भी आशीष करके छोड़ना ऐसा नहीं கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிற தேவன். परमेश्वर आशीष देने से पहले हमारे मन को देखता है நம்முடைய இருதயம் அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறதா என்று அவர் वो கவனிக்கிறார். देखना चाहते कि हमारा जो मन है वो आशीष प्राप्त
करने के लिए तैयार है या नहीं। 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல, पहला शमूएल 16 अध्याय के 7वें वचन में, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்துல पहला शमूएल 16 अध्याय के 7वें वचन में கர்த்தர் சாமுவேலை நோக்கி பார்த்து சொல்கிறார், परमेश्वर शमूएल से कहता है, கர்த்தர் இந்த சாமுவேலை அபிஷேகம் பண்ண அந்த ஈசாயோட வீட்ல அனுப்பினார். और परमेश्वर ने शमूएल को उस ईसाई के घर पर भेजा। முதலாவது அந்த இளையாப்பை பார்க்கும்போது இவன் சாமுவேல் நினைத்தார், இவனை தான் நான் அபிஷேகம் பண்ண வேண்டும். और सबसे पहले जब ईसा के बेटे को देखा तो उसने सोचा कि इसे मुझे अभिषेक करना है। ஆனால் கர்த்தர் அந்த சாமுவேலை பார்த்து சொல்றார், நீ உன்னுடைய முகத்தை இல்ல சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். तब परमेश्वर ने कहा कि तू इसके बाहरी रूप से वो कैसा वो नहीं देखना है। ஒருவேளை மனுஷன் வேணா இதெல்லாம் பார்க்க முடியும், शायद मनुष्य बाहरी रूप को देख सकता है। ஆனால் நான் பார்க்கிறது என்னென்றால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है कि मैं मनों को देखता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படியோ கடந்த அந்த தாவீது ஒரு சின்ன பையன், அந்த வீட்ல இளைய மகனாய் அவன் இருந்தான். और दाऊद सबसे छोटा जो बालक उसके उस घर में था, தகப்பன் கூட ஒரு அவனை பொருட்டா எண்ணவில்லை. और पिता ने उसे मुख्यता नहीं दिया था। தகப்பனால தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். पिता ने भी उसे अलग रखा था। ஆனால் அவனுடைய இருதயத்தை யார் பார்த்தார் என்றால் கர்த்தர் கவனித்தார். लेकिन दाऊद के मन को परमेश्वर ने देखा। யோசித்துப்பாங்க, உங்க வீட்ல 8 குமாரர்கள் இருப்பார்கள் என்றால், समझिए अगर आपके घर में 8 लड़के हैं तो ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும் என்று யாராவது வருவார்கள் तो என்றால், अगर कोई राजा के रूप में किसी अभिषेक करने आता है तो நீங்க எவ்வளவுதான் வெறுத்தாலும் கூட 8 பேரும் என்ன செய்ய பார்ப்பீங்க, நிறுத்த பார்ப்பீங்க. आप चाहे जितना भी आप उससे नफरत करें लेकिन आप 8 लोगों को साथ में खड़े रखेंगे। எப்படியாவது அந்த கடைசி பையனாவது ராஜா ஆகலாம், அவனை கூட நீங்க கொண்டு வருவீங்க. और जो आखिरी लड़का है वो भी राजा बन सकता है, इसलिए आप उसको भी यहाँ पर खड़ा करेंगे। ஆனால் இந்த தகப்பனோ அவனை கூப்பிடவில்லை, அவன் அழைக்கவும் அல்ல. लेकिन यहाँ पर दाऊद के पिता ने उसे बुलाया तक नहीं था। அப்படி தள்ளப்பட்ட இல்ல ஒடுக்கப்பட்ட அந்த பையனை, और ऐसे जो अलग किया हुआ उस बेटे को அந்த இளைய மகனையோ கர்த்தருடைய இருதயத்தை பார்த்தார். परमेश्वर ने उसके मन को देखा। இவனை நான் ராஜாக்கலாம், இவனை நான் உயர்த்தலாம், இவனை நான் ஆசீர்வதிக்க परमेश्वर முடியும். ने कहा कि मैं इसे आशीष करूंगा, इसे मैं राजा के रूप में अभिषेक करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனையோ சரீர நல்ல வளர்ச்சியோடு இருந்த அந்த குமாரர்களை விட்டு கர்த்தரோ இந்த தாவீதை அபிஷேகம் பண்ண और சொன்னார். दाऊद से भी अच्छे उसके भाई तो दिखने में और भारी रूप से थे, लेकिन परमेश्वर ने दाऊद को अभिषेक करने को कहा, ஏனென்றால் கர்த்தரோ என்னத்தை கவனித்தார் என்றால் அவனுடைய இருதயத்தை கவனித்தார். क्योंकि परमेश्वर ने उसके मन को देखा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கர்த்தர் யாரை வேணாலும் ஆசீர்வதிக்கணும் அப்படி அல்ல, तो परमेश्वर किसे भी आशीष नहीं யாரை करता, வேணாலும் உயர்த்தணும் அப்படி அல்ல. परमेश्वर किसे भी नहीं ऊंचा उठाता। அவர் இருதயத்தை பார்த்து இவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்றால் எனக்கு உண்மையாய் இவன் இருப்பான் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर देखते अगर मैं इसे आशीष करूंगा तो कि मेरे लिए एक सच्चा जीवन जी पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகிய இன்னைக்கு ஆராதனை நாம் தீர்மானிக்க तो வேண்டும். इसलिए आज आराधना में हमें एक निर्णय लेना நான் है। என் இருதயத்தை நல்ல ஆயத்தமாக்க வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாய் परमेश्वर तेरे आशीष को प्राप्त करने के लिए मेरे मन को मैं तैयार करूंगा। சில பேர் சும்மா கேட்பாங்க, நான் கர்த்தர் கொடுக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையோ மிகவும் மோசமாய் முடிகிறது. कुछ लोग आशीष मांगते हैं लेकिन जब परमेश्वर देता है तो उनका जीवन बदल जाता है। நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 8வது வசனத்துல, न्यायों 13 अध्याय के 8वें वचन में, நியாயாதிபதிகள் 13 8வது வசனம், न्यायों के 13 अध्याय उसके 8वें वचन में அங்க மனோவாய் குறித்து பார்க்கிறோம். यहाँ पर उस मनोह के बारे में पढ़ते हैं। அந்த அவருடைய மனைவியோ எத்தனையோ நாட்களாய் வருடமாய் மலடியா இருந்தாள். और उसकी पत्नी जो बहुत लंबे समय तक वो उसके कोई संतान नहीं குழந்தை थे, பாக்கியம் இல்லாமல் இருந்தார். उसे कोई संतान नहीं थे। ஆனால் எத்தனையோ கனவுகள் இருந்திருக்கும், ஒரு பிள்ளை பிறப்பான் என்றால் நான் அவன் இப்படி வளர்ப்பேன் அப்படி வளர்ப்பேன் கனவுகள் இருந்திருக்கலாம். तो उसके बहुत से स्वप्न थे कि अगर एक संतान होगा तो मैं इसे ऐसे बढ़ाऊंगा ऐसे बढ़ाऊंगी। அந்த கசப்பான வாழ்க்கையை யார் பார்த்தாரோ இல்லையோ கர்த்தர் அதை பார்த்தார். लेकिन उसके उस कड़वे जीवन को परमेश्वर ने देखा। கர்த்தருடைய தூதன் வந்து அவரிடத்தில் சொல்கிறார், நீ ஒரு மகன், நீ ஒரு பிள்ளையை பிறப்பாய் என்று சொல்கிறார். स्वर्गदूत उसके पास आकर कहता है कि तुझे एक संतान प्राप्त होगा। அப்ப எப்படி அவளுக்கு இருந்திருக்கும், எவ்வளவு அந்த குடும்பம் நல்ல சந்தோஷமா இருந்திருக்கும். तो अब समझिए उसका जो परिवार कितना आनंदित हुआ होगा। ஒருவேளை நம்மளுக்கு அப்படி 10 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் வந்து சொல்லுவார் என்றால், और अगर हमें 10 वर्ष के बाद परमेश्वर कहता है உனக்கு ஒரு மகன் ஒரு குமாரத்தி பிறக்கும் என்று சொல்லுவார் कि என்றால் आपको एक संतान होने वाला है, எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். நான் என் விருப்பத்தின்படி வளர்ப்பேன், நான் எனக்கு தெரியும் எப்படி வளர்க்கணும் அப்படி இருக்கலாம். तो हम शायद हम बहुत खुश हो जाएंगे। हम सोचेंगे मेरे इच्छा के अनुसार मैं इसे बढ़ाऊंगा। இல்ல அந்த யாரு பேச்சும் கேட்க சித்தம் இல்லாமல் நாம் இருக்கலாம். और हम शायद किसी और का सुनते नहीं होंगे। ஆனால் இந்த மனோவை குறித்து பார்க்கிறோம். लेकिन इस मनोह के बारे में हम पढ़ते हैं, கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறார். वो परमेश्वर से पुकारता है। சொல்றார், ஆண்டவரே நீர் அந்த குமாரனை கொடுக்க போகிறீர், उसने कहा परमेश्वर तू मुझे संतान देने वाला அந்த है, பிறக்க போகிற அந்த பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தரும், கற்பிக்க வேண்டும் என்று और वो சொல்கிறார். परमेश्वर से पूछता है कि वो जो संतान को हम कैसे बढ़ाए। நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க, அந்த ஆசீர்வாதம் எப்படி கையாளணும், இல்லை அதை எப்படி
நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். तू जो आशीष देता है उसे हम कैसे इस्तेमाल करें? ஹல்லேலூயா. हालेलुया. யோசித்து பாருங்க, நீங்க கொடுக்கும்போது எப்படி வேணாலும் வளர்க்கலாம், அப்படி வாஞ்சை அல்ல. तो आप सोचे जब परमेश्वर देता है आप कैसे भी बढ़ाए, ऐसा नहीं. நீர் கொடுக்கிற உம்முடைய சித்தம் என்ன, நான் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் அவனுக்குள்ள இருந்தது. लेकिन उसके मन में एक इच्छा थी कि परमेश्वर जैसे चाहता है वैसे उस संतान को बढ़ाए. கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தேடுகிறார். आज परमेश्वर ऐसे मनों को देखता है. அவருடைய சித்தத்தின்படி அவர் ஆசீர்வதிக்கும் போது அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ வேண்டும். परमेश्वर की इच्छा के अनुसार हमें जीना है. जब परमेश्वर हमें आशीष देता है. ஹல்லேலூயா. हालेलुया. நல்ல வேலை கொடுக்கும்போது நான் அதை வைத்து நான் உமக்காக எப்படி என்ன எதிர்பார்க்கின்ற நாம் கேட்க வேண்டும். जब परमेश्वर हमें एक अच्छा नौकरी देता है तो हमें परमेश्वर से मांगना कि हम कैसे इसके द्वारा तेरे इस्तेमाल करें. என் குடும்ப நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போது எப்படி நான் அந்த குடும்பத்தை உமக்காக உமக்காக வாழ வேண்டும். जब हम परिवार जीवन आरंभ करते तो हमें परमेश्वर से मांगना कि हम कैसे आगे बढ़े. ஆசீர்வதிக்கும் போது எப்படி நாம் உமக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க हमें வேண்டும். पूछना कि परमेश्वर जब तू आशीष करे तो हम कैसे तेरे लिए जिए. ஹல்லேலூயா. हालेलुया. நீங்க எப்பயாவது கேட்டிருக்கீங்களா, நீங்க இந்த வேலை கொடுக்கறீங்களே, நான் அந்த வேலையை வைத்து நீங்க என்ன சித்தமா இருக்கிறீங்க? क्या आपने कब परमेश्वर पूछा कि परमेश्वर जो नौकरी आपने दिया क्या उसके द्वारा मैं कैसे इस्तेमाल करूं. நல்ல வீடு தாரீங்களா, இல்ல நல்ல ஒரு உயர்வை தாரீங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கீங்களா? परमेश्वर जब तू आशीष करे उसके द्वारा मैं कैसे तेरे लिए जीऊं, क्या आपने कभी परमेश्वर से मांगा இந்த है. மனோவாவுடைய மனைவிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை விருப்பம் ये இருந்தது. मनो और उसकी पत्नी को ऐसा एक चाहत था. ஓசியா 13:6 வசனத்துல, होशे 13 अध्याय के 6 वचन में, ஓசியா 13:6 வசனத்துல ஏன் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், அதுடைய அந்த காரணத்தை பார்க்கிறோம். होशे 13 अध्याय के 6 वचन में परमेश्वर क्यों मनो को देखता है. ஓசியா 13:6 கர்த்தர் சொல்றார், தங்களுக்கு இருந்த அந்த மேய்ச்சலினால் இவர்கள் திருப்தியானார்கள். और परमेश्वर कहता है जब इस्राएली चराए जाते थे तब वो तृप्त हो गए थे. இவர்களை நான் ஆசீர்வதித்து நல்ல மேய்ச்சலை கொடுத்தேன். जब मैंने अच्छे चराई दिए थे तब वो खुश थे. ஒண்ணும் இல்லாமல் இருக்கும்போது என்னை தேடினார்கள். जब उनके पास कुछ नहीं था तब उन्होंने मुझे ढूंढा. ஆனால் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. लेकिन जब वे तृप्त हो गए थे तो वो मुझे दूर हो गए. இப்போ கர்த்தர் முக்கியமல்ல, அவர்கள் கர்த்தரை தேடாமல் வாழ்கிற நாட்கள் அதனால் என்ன செய்தார்கள் என்று மறந்தார்கள் என்று பார்க்கிறோம். जब परमेश्वर ने आशीष दिया तो वे लोग परमेश्वर को भूल गए थे. அப்போ சில பேர் ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார்? तो इसलिए परमेश्वर कुछ लोगों को क्यों आशीष नहीं देता. ஆசீர்வாதம் இல்லாமலாவது சபைக்கு வராங்க, बिना आशीष के शायद आप कलीसिया में आते होंगे. ஆசீர்வாதம் இல்லாமலாவது கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறாங்க, बिना आशीष के वो परमेश्वर से प्रार्थना करते हैं. ஆசீர்வாதம் இல்லாமல் கர்த்தரையாவது ஜெபம் செய்கிறார்கள், தேடுகிறார்கள். और बिना जो आशीष के वो परमेश्वर से प्रार्थना करते हैं. ஒருவேளை அந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தரிடத்தில் இருந்து தூரமாய் போய் கர்த்தரை மறந்து போகிற ஒரு வாழ்க்கை இல்லாமல் போயிடும். लेकिन जब परमेश्वर आशीष करता है तो शायद वो परमेश्वर से दूर हो सकते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகையால் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். और इसलिए परमेश्वर हमारे मनों को देखता है நான் இவர்களை ஆசீர்வதிப்பேன் என்றால் இவர்கள் எனக்காக உண்மையாய் நிற்பார்கள். कि अगर मैं इन्हें आशीष करूं तो क्या ये मेरे लिए सच्चे நான் जिएंगे. இவர்களை ஆசீர்வதிப்பேன் இன்னும் எனக்காக வைரக்கமாய் நிற்பார்கள். अगर मैं इन्हें आशीष करूं तो मेरे लिए और भी उत्सुक जिएंगे. யோசித்து பாருங்க, எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்கும்போது கர்த்தரிடத்தில் ரொம்ப நெருங்கி கர்த்தருக்காக சாட்சிய வைரக்கமாய் जब வாழ்வார்கள். बहुत लोग जो नौकरी नहीं होता तो परमेश्वर से बहुत प्रार्थना करते हैं. ஒவ்வொரு ஆராதனையில கர்த்தருக்காக வைரக்கமாய் हर இருப்பார்கள். आराधना में आकर प्रार्थना करते ஜெப हैं. வாழ்க்கை இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல கர்த்தரை தேடுவார்கள். आत्मिक जीवन में वो परमेश्वर को ढूंढते हैं. ஆனா எல்லாமே நல்லா இருக்கும்போது, நல்ல சம்பளம் இருக்கும், நல்ல உயர்வான வாழ்க்கை இருக்கும்போது, लेकिन जब अच्छा उनका पगार होता है और अच्छा जीवन होता है இப்போ அதை நம்பி அவங்களுடைய திறமையை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை நம்பி இப்ப கர்த்தரை மறந்து போகிற வாழ்க்கை பார்க்க முடியும். तब उनके पैसों पर उनके पगार पर वो भरोसा रखते हैं और परमेश्वर को भूल जाते அதை हैं. பார்க்கும்போது கர்த்தருக்கு எப்படி இருக்கும்? तो इसे देखकर परमेश्वर को ऐसा ஏன் महसूस தான் होगा. இவங்களை ஆசீர்வதித்தேன் என்று கர்த்தருக்கு இருக்கும். परमेश्वर सोचेगा कि मैंने इन्हें क्यों आशीष किया. ஆசீர்வதிக்காமல் இருந்தாலாவது இவங்க நல்ல ஜெபித்து என்னை தேடி இருப்பார்கள் என்று கர்த்தர் यदि நினைப்பார். मैं आशीष नहीं देता तो ये लोग मुझे ढूंढते और मेरे से प्रार्थना करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகையால் சில நேரம் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மளுக்கு அதை ஆசீர்வதிக்கிறார். और इसलिए परमेश्वर हमारे मनों को देखकर हमें आशीष करता है. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை சொல்லுங்க, நீங்க எவ்வளவு என்ன ஆசீர்வதித்தாலும் கூட நான் உமக்காக சாட்சியா फिर நிற்பேன். वो कैसे परमेश्वर जितना तो आशीष करेगा उतना ही मैं गवाही का जीवन ஆவிக்குரிய जीऊंगा. வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வரக்கூடாது. हमारे आत्मिक जीवन में कोई भी बदलाव नहीं உங்க होगा. ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரக்கூடாது. आपके प्रार्थना जीवन में कोई बदलाव नहीं होना அவர் चाहिए. ஆசீர்வதித்தாலும் கூட ஆசீர்வதிக்காமல் இருந்தாலும் கூட அவருக்காக நாம் வைரக்காமல் अगर இருக்க परमेश्वर வேண்டும். आशीष करे या ना करे हमें परमेश्वर के लिए जीना है. ஹல்லேலூயா. हालेलुया. யோசித்து பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்பாக கடன் பிரச்சனை தேவைகளா இருக்கும்போது நீங்க கர்த்தரை எவ்வளவு தேடினீர்கள்? आप सोचिए 10 वर्ष के पहले जब कर्ज की समस्या में थे तो परमेश्वर को आपने कितना ढूंढा था. யாருமே உதவிக்கு இல்லாமல் இருக்கும்போது நீங்க கர்த்தரை எவ்வளவு விசுவாசத்தோடு நீங்க தேடினீர்கள்? जब कोई भी आपकी मदद के लिए नहीं था तो आप परमेश्वर के लिए कितना கர்த்தருக்காக எவ்வளவு வாஞ்சை, கர்த்தர் தான் எனக்கு இருக்கிறார் என்று அப்படி நீங்க இருந்தீங்க. आप परमेश्वर पर भरोसा रखकर परमेश्वर के लिए जीते थे. ஆனா இன்னைக்கு நல்ல குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது, நல்ல வேலை, நல்ல
சம்பளம் இருக்கும்போது கர்த்தரை தேடுகிற அந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? लेकिन अब आपके पास पैसा है, अच्छा परिवार है, तो शायद कि आप परमेश्वर को कम ढूंढते हैं। ஆனா இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும், என் இருதயம் உமக்கு ஏற்ற இருதயமா இருக்க लेकिन आज வேண்டும். एक निर्णय लो कि मेरा मन जो है परमेश्वर एक अच्छा एक मन हो। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தரோ இருதயத்தை பார்த்து, அந்த தாவீதுடைய இருதயத்தை பார்த்து அவனை தெரிந்து கொண்டார். परमेश्वर ने दाऊद के मन को देखकर उसे चुना। எப்படி நாம் நம்முடைய இருதயத்தை ஆயத்தம் பண்ணலாம்? हम कैसे हमारे मन को तैयार कर सकते हैं? முதலாவது பார்க்கிறோம், நல்ல ஒரு விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில வளரும்போது நம்முடைய இருதயம் ஆயத்தமாக்க और முடியும். सबसे पहले जब हमारे अंदर विश्वास बढ़ता है तो हमारे मन को हम तैयार कर सकते எவ்வளவாய் हैं। விசுவாசம் நம்முடைய இருதயத்துல காணப்படுகிறதோ, और जितना विश्वास हमारे मन में हो, நமக்குள்ள எவ்வளவாய் விசுவாசம் வளருகிறதோ, जितना विश्वास हमारे अंदर बढ़ता है, அவ்வளவாய் ஒரு ஆயத்தமான இருதயத்தை போல கர்த்தர் அதை பார்க்கிறார். और उतना ही परमेश्वर हमारे मन को तैयार देखता है। 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2வது வசனத்துல, दूसरा राजा चौथा अध्याय के दूसरे वचन में, 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 2வது வசனம், दूसरा राजा चौथा अध्याय उसके दूसरे वचन में, ஒரு விதவை ஸ்திரீ அந்த எலிசா இடத்துல வந்து கேட்கிறார். और एक विधवा स्त्री एलिशा से आकर पूछती है, என்னுடைய கணவர் அவர் மரித்து போனார், मेरा पति अब मर चुका है, அன்னைக்கு கடன் பாரத்தோட அவர் மரித்து போனார். और बड़े कर्ज के साथ वो मरा। கடன் கொடுத்தவனோ இப்ப கடன் கேட்க வருகிறான், என்னுடைய 2 குமாரனையும் அவன் கொண்டு போக வந்திருக்கிறான். और जो कर्ज लिए थे अब वो कर्ज मांगने के लिए आ रहे हैं, और मेरे दो जो बेटे हैं उन्हें लेकर जाने वाले हैं, கொண்டு போக வந்திருக்கிறான். वो मेरे बेटे को ले जाने वाले हैं। என்ன செய்ய என்று அந்த எலிசா இடத்துல நம்பிக்கையோடு நம்பி அவள் வந்தார். तो दासी एलिशा से आकर बड़े भरोसे के साथ पूछने लगी, அவளை பார்த்து எலிசா கேட்கிறார், உன்கிட்ட என்ன இருக்குது, உன் வீட்டுல என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். और अब एलिशा ने उस स्त्री से पूछा कि तेरे घर पर क्या है? அவர் என்ன சொன்னாள்? तब उसने क्या कहा? ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றுமே என் வீட்டுல இல்ல. और उसने कहा कि एक हांडी तेल के अलावा और कुछ भी नहीं है। என் வீட்டுல அவ்வளவு காலியான ஒரு வாழ்க்கை, அவ்வளவு வெறுமையான வாழ்க்கை, மாத்திரம் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்தது. और उसने कहा कि मेरा जो घर में कुछ नहीं, लेकिन बस एक हांडी का तेल बचा है। கேட்ட அந்த எலிசாவை சொல்கிறார், அயல் வீட்டார்ல போய் நீ கேட்ல வேற காலியான பாத்திரங்களை கொண்டு வா. तब एलिशा ने कहा कि अब पड़ोसियों को जाकर एक खाली बर्तन लेकर आ। வெறுமையான பாத்திரங்களை கேட்டு நீ கொண்டு வா. उन पड़ोसियों से तू बर्तन जो खाली बर्तन है उसे लेकर आ। கொண்டு வரது மாத்திரம் இல்ல, 4வது வசனத்துல சொல்கிறார், और केवल उसे लेकर नहीं आने को कहा, चौथे वचन में कहता है, கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் நீ அதை வார்த்தனும் அதை நிறைக்க வேண்டும். और कहता है कि द्वार बंद करके सब बर्तनों में तेल उंडेल दे। எதை வைத்து நிறைக்க வேண்டும்? और किस में उसे भरना है? அந்த ஒரு குடம் எண்ணெய் வைத்து எத்தனை குடங்களை நிறைக்க வேண்டும்? और एक बर्तन के तेल से कितने बर्तनों को भरना था? அவளால எவ்வளவு கொண்டு வர முடிந்தது? ஒருவேளை 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், நமக்கு தெரியாது எவ்வளவு. எத்தனை கொண்டு வந்தாலும் அவ்வளவு நிரப்ப வேண்டும். जितने बर्तन को लेकर आई थी उस सारे बर्तन में उस तेल को उसने उंडेलने बोला। ஒருவேளை உங்கள்ட்ட இப்படி யாராவது சொல்லிருப்பாங்க என்றால், अगर आपसे किसी ने ऐसा कहा होगा तो நீங்க என்ன செய்வீங்க? तो आप क्या किए होंगे? என்ன சொல்லுவீங்க? आप क्या कहेंगे? போய் ஒன்றை வந்தேனே, वो आप कहेंगे क्या मैं तेरे पास क्यों आया? நானே ஒரு குடம் எண்ணெயோட இருக்கிறேன், मैं एक ही बर्तन के साथ हूँ। காலியான பாத்திரங்கள் கொண்டு வரது ஒரு வீணான காரியம். और अब खाली बर्तन को लेकर आना एक व्यर्थ बात है, அதுல நான் அந்த எண்ணெயும் ஊத்தணுமா? और उसमें अभी मुझे तेल भी उंडेलना है। அப்படி ஆனால் அந்த எலிசா சொன்ன அந்த வார்த்தைகளை இவள் என்ன செய்தாள் என்றால் அப்படியே விசுவாசித்தாள். लेकिन एलिशा ने जो बातों को कहा उस पर उसने विश्वास இது किया, ஒரு சின்ன விசுவாசம் இல்ல, ஒரு பெரிய விசுவாசோட அந்த வார்த்தைகளை அவர் விசுவாசித்தார். और अब बड़े विश्वास के साथ एलिशा की बातों पर उसने भरोसा किया। காலியான பாத்திரங்கள் தான், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொண்டு வருகிறேன். और अब जितना संभव था उतने जो खाली बर्तनों को वो लेकर आए। ஒருவேளை அதை கேட்கிறது பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கலாம், நான் அந்த சொன்னபடியே நான் செய்வேன். शायद वो करने के लिए मुश्किल था, लेकिन जैसे एलिशा ने कहा वैसे उसने किया। நடந்தது என்ன என்றால் அவள் ஊத்த அந்த வார்த்தை எல்லாம் அந்த பாத்திரங்கள் நிறைந்தது. और जितना वो उसमें भरने लगी सारे जो बर्तन अब भरने लग गए। கேட்கிறாள், வேற பாத்திரத்தை கொண்டு வா, பையன் சொல்றா இப்ப பாத்திரம் இல்ல. और जब एलिशा ने कहा कि और बर्तनों को लेकर, तब वो कहते कि इसके बाद और कोई बर्तन बचा नहीं। 7வது வசனத்துல அந்த எலிசா இடத்துல வந்து நடந்த எல்லா காரியத்தை அவர் சொல்லும்போது, और 7वें वचन में जब एलिशा से आकर वो कहती है, எலிசா சொல்கிறார், உன் கடனை தீர்த்து அந்த நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ் என்று அவள் சொல்கிறார். और अब एलिशा कहता है कि तेरे सारे कर्ज को चुकाकर अब एक अच्छा एक जीवन जी ले। हालेलुया, हालेलुया। இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில எப்படி வந்தது? और इतना बड़ा आशीष उसने कैसे पाया? எல்லாம் குறைவாய் ஒன்றுமில்லாமல் அந்த வாழ்க்கை எப்படி நிறைவான ஒரு வாழ்க்கையை மாறி போனது? जब उसके जीवन में कुछ नहीं था, अब सब कुछ कैसे आ गया था? அந்த விதவை ஸ்திரீயுடைய வாழ்க்கையில இருந்த அந்த விசுவாசம் மாத்திரம், विधवा स्त्री का जो विश्वास था उसके कारण हुआ। அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அவர் செய்ததனால, भविष्यद्वक्ता एलिशा के वचनों पर विश्वास करके जो उसने कहा, அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வர முடியும் என்றார். और अगर उसके जीवन में इतना बड़ा आशीष उसे मिला तो எத்தனை சொல்றீங்க, நான் விசுவாசித்த இயேசுவின் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். आज कितने लोग कहते हैं कि मैं यीशु मसीह के वचनों पर विश्वास करता நான் हूँ? கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது मैं परमेश्वर के वचनों पर जो विश्वास करता என் हूँ, காலியான வாழ்க்கையை அவர் நிறைவாக்குற தேவனாய் मेरे जो இருக்கிறார். खाली बर्तन है उसे परमेश्वर पूरा करेगा। हालेलुया. हालेलुया।
எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். इब्रानियों 17 अध्याय के 7वें वचन में, எபிரேயர் 11 6வது வசனத்துல इब्रानियों விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். इब्रानियों 13 अध्याय के 7वें वचन में, தேவனிடத்தில் சேர்கிறவன் எவனும் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடி வருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவனை விசுவாசிக்க வேண்டும். और परमेश्वर का जो कोई आता है वो परमेश्वर करेगा, ऐसे विश्वास के साथ आना ஏதாவது है. பெற்றுக்கொள்ளணும் என்றால் கர்த்தரிடத்தில் சேர்கிறவனுக்கு ரெண்டு விசுவாசமாவது இருக்க வேண்டும். अगर परमेश्वर से कुछ पाना है तो उसके अंदर दो प्रकार के विश्वास होने चाहिए. என்ன விசுவாசிக்க வேண்டும்? क्या विश्वास उसे करना தேவனை है? தேடுகிற ஒரு மனுஷனுக்கு அவர் உண்டென்று அவர் இருக்கிறார், அவர் பலன் அளிக்கிற தேவன் என்று விசுவாசிக்க और வேண்டும். सबसे पहले उसे विश्वास करना है कि वो परमेश्वर है, और दूसरा वो प्रतिफल देता है. हालेलुया. தேவன் இருக்கிறார், அவர் அவர் நிறைவேற்ற इतना தேவன். विश्वास करते कि वो परमेश्वर है और वो प्रतिफल देता है. ஆனால் சில நேரம் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? लेकिन कुछ समय हम कैसे प्रार्थना करते हैं? விசுவாசம் இல்லாமலே நாம் ஜெபிக்கிறோம். हम बिना किसी विश्वास के प्रार्थना करते ஒரு हैं. ஜெப குறிப்பு இருக்கும்போது அந்த பேதுரு வீட்ல எப்படி ஜெபித்தார்களோ, और जैसे जब एक प्रार्थना निवेदन है तो जब पतरस के घर पर जैसे उन्होंने प्रार्थना किया, பேதுருக்காக எப்படி அந்த சபை கூடி வந்து ஜெபித்தார்களோ, जब पतरस के लिए कलीसिया मिलकर प्रार्थना किए थे, அப்படி இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் காணப்படுகிறது. और वैसा ही हमारा जो प्रार्थना इन दिनों में है. பேதுருக்காக எப்படி அந்த சபை கூடி வந்து ஜெபித்தார்கள்? वो कलीसिया कैसे पतरस के लिए प्रार्थना कर रहे थे, அவர்கள் ஊக்கத்தோடு ரொம்ப ரொம்ப அவருக்காக ஜெபித்தார்கள். और बड़े उत्सुक बहुत देर से वो प्रार्थना कर रहे थे. ஏனென்றால் பேதுரு எங்க இருந்தார்? क्योंकि पतरस कहाँ पर था? சிறைச்சாலையில் அவர் இருந்தார். पतरस तब बंदी गृह में था, எப்படியாவது அவரை வெளியே கொண்டு எப்படியாவது விடுதலை தாங்க என்று ஜெபித்தார்கள். और वे लोग सब प्रार्थना कर रहे थे कि पतरस को बंदी गृह से बाहर निकाल दे. கர்த்தர் அற்புதமாய் அந்த பேதுருக்கு அந்த சிறைச்சாலையில் ஒரு விடுதலை கொடுத்தார். और परमेश्वर ने एक अद्भुत कर पतरस को उस बंदी गृह से बाहर निकाला. ஜெபித்தது போல ஜெபத்தை கேட்டது போல அவர் அந்த பேதுரு நடந்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்தார். और जब परमेश्वर ने उस प्रार्थना को सुना और पतरस जब घर पर लौट रहा था, நடந்து இப்ப அந்த கதவை தட்டும்போது जब अब वो दरवाजे को खटखटा रहा था, பார்க்கிற இவர்களுக்கு அந்த சின்ன பிள்ளை வந்து சொல்லும்போது இவர்களால நம்பவே முடியவில்லை. जब वो स्त्री आकर वो दासी आकर कहने लगी तो ये लोग विश्वास नहीं कर पाए. என்ன சொல்ற, பேதுரு தான் சிறைச்சாலையில் இருக்காங்க, அவர் எப்படி வர முடியும்? वो लोग अविश्वास के साथ कहने लगे कि पतरस तो बंदी गृह में, वो कैसे आ सकता है? அப்படி நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் விசுவாசம் இல்லாமல் பேசுகிறார்கள். उन्होंने कहा कि वो स्वर्गदूत होगा, कोई और होगा, लेकिन वो पतरस नहीं हो सकता. ஜெபிக்கிறது எதற்காக ஜெபிக்கிறாங்க? ये लोग किस लिए प्रार्थना कर रहे थे? வெளியே வரணும் என்று ஜெபிக்கிறாங்க. நடக்கும்போது அவங்களால விசுவாசிக்க முடியவில்லை. उन्होंने पतरस के लिए प्रार्थना किया, लेकिन जब पतरस आया तब वो विश्वास नहीं कर पा रहे थे. हालेलुया. हालेलुया. நம்முடைய ஜெபம் அப்படி இருக்க கூடாது. हमारा प्रार्थना वैसा नहीं होना चाहिए. ஹாஸ்பிடல்ல இருந்து விடுவிக்க ஜெபித்து வெளியே வரும்போது அவங்கள வந்துட்டாங்க, அப்படி அல்ல. और हम प्रार्थना करते कि वो अस्पताल से उन्हें बाहर निकाले, जब बाहर आते तो हमें ये नहीं कहना कि वो सच में आ गए क्या. நல்ல விசுவாசத்தோடு அவர் செய்வார், அவர் அது விடுதலை தருவார் என்று நாம் ஜெபிக்க लेकिन வேண்டும். हमें बड़े विश्वास के साथ कहना है कि परमेश्वर करेगा और जरूर करेगा, அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். और उसे हमें अपेक्षा करना है. ஹalleluya. हालेलुया. நான் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு நான் ஜெபிப்பேன். लोग कह सकते हैं कि जब मैं प्रार्थना करता हूँ विश्वास के साथ करूंगा. நமக்குள்ள எவ்வளவு பெரிய விசுவாசமோ அவ்வளவு பெரிய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். हमारे अंदर जितना बड़ा विश्वास है उतना ही बड़ा अद्भुत परमेश्वर करेगा. சின்ன விசுவாசம்னா ஒரு சின்ன அற்புதத்தை செய்வார். अगर छोटा विश्वास है तो छोटे अद्भुत को परमेश्वर करेगा. பெரிய விசுவாசம் இருக்கும் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். लेकिन जब बड़ा विश्वास होगा तो परमेश्वर बड़े चमत्कार को करेगा. மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனத்துல, मत्ती 15 अध्याय के 22 वचन में, மத்தேயு 15:22வது வசனம், मत्ती 15 अध्याय के 22 वचन ஒரு में, கானானிய ஸ்திரீ அவருடைய மகளுக்காக இயேசுவிடத்தில் வந்து விண்ணப்பம் செய்கிறார். और एक कनानी स्त्री अपने बेटे के लिए परमेश्वर के पास, यीशु मसीह के पास आती है. கானானிய ஸ்திரீ அவருடைய மகளுக்காக பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற அந்த மகளுக்காக இயேசுவிடத்தில் வந்து விண்ணப்பம் செய்கிறார். और एक कनानी स्त्री अपने बेटे के लिए जो दुष्ट आत्मा से पीड़ित थी, वो यीशु मसीह के पास आई. இறங்கும் இவளுக்கு விடுதலை தாரும், பிசாசின் போராட்டத்தில் ஒரு விடுதலை தாரும் என்று அவள் கூப்பிடுகிறார். वो परमेश्वर यीशु मसीह कहती है कि मुझ पर दया कर, मेरे बेटे को दुष्ट आत्मा बहुत है. ஆனால் 23வது வசனத்துல இயேசு அதை எல்லாமே கேட்டுமே கூட ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. लेकिन यीशु मसीह ने उसके बातों को सुनकर भी कुछ नहीं कहा. எப்படி அந்த தாய்க்கு எவ்வளவு பாரமா இருந்திருக்கும், और उस माता को कितना एक बोझ था. எத்தனையோ பேருக்கு இயேசு குணமாக்கிற அந்த அந்த செய்திகளை கேட்டு நான் இடத்துல வந்திருக்கிறேன். उसने सोचा कि मैं यीशु मसीह ने कितने लोगों को चंगाई की और अब क्यों नहीं कुछ करे. ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்கிறார். लेकिन अब यीशु मसीह कुछ कह क्यों नहीं रहे. அப்போ அந்த சீஷர்களும் பார்க்கறாங்க, சீஷர்கள் ஒரு பக்கமாய் இருக்கிறார்கள். और दूसरी तरफ जो शिष्य खड़े थे, இயேசுவே இவெல்லாம் இவ்வளவு நேரமாய் கூப்பிடுறாங்க, ஏதாவது செய்யுங்க சொல்லாமல், और ये जो शिष्यों ने ये नहीं कहा कि यीशु मसीह आप कुछ कहो, இவளை அனுப்பிவிடும் அவர் என்று அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். शिष्यों ने कहा कि इसे यहाँ से भेज दे. ஹalleluya. हालेलुया. இன்னும் நெருக்கப்பட இன்னும் அவருடைய அந்த பாரம் இன்னும் அதிகமாய் ஆகி और கொண்டிருக்கிறது. स्त्री का बोझ और भी बढ़ने लग गया था. ஆனாலும் கூட அவள் அந்த இடத்தை விட்டு போகாமல் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாள். लेकिन वो जो स्त्री थी वहां से उस जगह को छोड़कर नहीं गई, लेकिन निरंतर यीशु मसीह पे
प्रार्थना कर रही थी। ஒன்னும் பேசாமல் ஒரு வார்த்தை சொல்லாம இந்த இயேசு 26வது வசனத்துல சொல்லுகிறார், और लेकिन जब यीशु मसीह ने कुछ नहीं कहा, 26 वचन में कहते हैं, பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. और लड़की की रोटी लेकर कुत्तों को आगे डालना अच्छा नहीं। பிள்ளைகள் நான் யார் என்று அந்த தொலைந்த ஆடுகளை போல இஸ்ரவேலருக்காக நான் வந்திருக்கிறேன். और जो लड़के मतलब जो इस्राएल के परमेश्वर यीशु मसीह आए थे, இவளோ கானானிய ஸ்திரீ, இவளுக்காக நான் செய்கிறது அது நல்லது என்று இந்த கர்த்தர் அவரை பார்த்து இயேசு यीशु मसीह कहते हैं कि ये तो कनानी स्त्री, उसके लिए करना अच्छा नहीं। எப்படி இயேசு அவளை ஒப்பிட்டு பார்க்கின்றவள் நாய்க்குட்டியை போல பேசுகிறார். तो यीशु मसीह एक कुत्ते से उसे तुलना करता है। ஹல்லேலூயா, हालेलुया। இன்னும் பாரமா இருந்துக்கோ, என்ன எப்படி சொல்ற, நாய்க்குட்டியை போல அவர் பார்க்கிறார். तो वो स्त्री और भी बोझ के साथ दबी पड़ी थी, क्योंकि यीशु मसीह ने कुत्ते के साथ उसे तुलना किया। அதற்கு பிறகு கூட யாராவது அங்க நிற்பாங்களா? क्या इसके बाद भी वो स्त्री वहां से खड़ी रह सकती थी? ஆனா அவளோ சோர்ந்து போகாமல், அந்த விசுவாசம் தளர்க்காமல், அந்த 27வது வசனத்துல அந்த ஸ்திரீ சொல்கிறார், लेकिन वो फिर भी निराश नहीं हुई। 27 वचन में कहती है, நாய்க்குட்டினா நான் நாய்க்குட்டியாவது இருக்கிறேன், ஆனா நாய்க்குட்டி தங்கள் எஜமான் அந்த மேஜையில இருந்து சாப்பிட அந்த அதுல இந்த ஒரு துணிக்கை விழும் என்றால், और वो कहती है कुत्ते है तो मैं वो भी बनूंगी, लेकिन जो कुत्ते मेज से जो गिरते उसे खाते हैं। பிள்ளைகளுக்கு பெரிய அப்பத்தை கொடுங்க, तो तेरे बच्चों को तू बड़े उस रोटी को दे। நாய் போல தான் நானும் நாய் போல இருந்தாலும் கூட அந்த சின்ன துணிக்கை ஒரு சின்ன பவுடர் போலயாவது கீழே விழும் என்றார். क्योंकि अब मैं एक कुत्ती हूं, तो मेज से जो एक छोटा गिरता है तो அது எனக்கு போதும் என்று அவள் சொல்லுகிறாள். वो कहती कि वो जो छूट जा रहा है उससे भी मैं खा लूंगी। हालेलुया, हालेलुया। அந்த வார்த்தைகளை கேட்கும்போது சும்மா இருந்த இயேசுவை இப்ப சும்மா இருக்க முடியவில்லை. और इस बात को सुनकर यीशु मसीह अब चुप नहीं रह पाए। 28வது வசனத்துல அழகை அவர் சொல்கிறார், और यीशु मसीह 28 वचन में कहते हैं, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்கிறார். वो कहते हैं स्त्री तेरा विश्वास बड़ा है, நீ விரும்புவதுபடி உனக்காக கடவுள் जैसा तू चाहती है तेरे लिए वैसा ही हो। हालेलुया, हालेलुया। செய்யக்கூடாது அற்புதம் செய்யக்கூடாதுன்னு நினைத்த இயேசு அவளுக்காக இறங்கினார். और यीशु मसीह ने सोचा कि उसे अद्भुत नहीं करूंगा, लेकिन यीशु मसीह भी अद्भुत करने लगे। பார்த்து இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லவில்லை. इस वचन को यीशु मसीह ने किसी और से नहीं कहा। இப்படிப்பட்ட விசுவாசத்தை மாத்திரம் அந்த 100க்கு அதிபதியிடத்தில் அவர் சொன்னார். और ऐसा जो विश्वास उस जीवन में था, ஆனால் சீசர்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல, लेकिन शिष्यों के अंदर वैसा एक विश्वास नहीं था। ஜனங்களுக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம் அல்ல, उन इस्राएलियों के जीवन में वैसा विश्वास नहीं था। ஸ்திரியை பார்த்து அவன் கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றான், உன் விசுவாசம் பெரியது. लेकिन कनानी स्त्री को देखकर यीशु मसीह कहते कि तेरा विश्वास बड़ा है, உன் விருப்பத்தின்படி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக तो जैसे चाहता है वैसा ही हो। என் விருப்பத்தின்படி அவர் செய்வார். और लोग कह सकते कि मेरी इच्छा के अनुसार परमेश्वर करेगा, ஆனால் அதற்காக ஒரு பெரிய விசுவாசம் எனக்கு தேவையா இருக்கு. लेकिन उसके लिए एक बड़े विश्वास की आपको जरूरत है। விசுவாசத்தை நீர் இன்னும் அதிகமாய் வளர செய்வீராக. कि लोग कहते हैं परमेश्वर मेरे विश्वास को और भी बढ़ाइए। हालेलुया, हालेलुया। அந்த தகப்பனிடத்தில் இயேசு கேட்டார், நீ விசுவாசிக்கிற மகன் குணமாகும் என்று விசுவாசிக்கிறையா? और पिता से जब यीशु मसीह पूछा कि क्या तू चाहता है कि तेरा बेटा चंगा दे, சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் கூட அவிசுவாசம் நீங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். वो कहता है कि मैं विश्वास करता हूं, लेकिन मेरे अविश्वास कम हो जाए। இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விசுவாசம் கர்த்தர் பார்ப்பான் என்றால், अगर आज परमेश्वर आपके जीवन में विश्वास को देखता है, நீங்க என்னத்தை விரும்பினாலும் கூட கர்த்தர் அதை செய்து முடிக்க அவர் சித்தமா இருக்கிறார். आप चाहे जो भी मांगे परमेश्वर उसे पूरा करने के लिए योग्य है। நீ விரும்புவதுபடி உனக்கு ஆக கடவுது. जैसा तू चाहता है वैसा ही हो। பக்கத்துல பாருங்க, நீ விரும்புவதுபடியே கர்த்தர் உங்களுக்கு செய்வார். बाजू में देखकर कहे जैसा तू चाहता है वैसा हो। ஆனால் உங்களுக்கு சரியான விசுவாசம் இருக்க வேண்டும். लेकिन आपके अंदर एक अच्छा विश्वास होना जरूरी है ஆராதிக்கிற தேவனாலே இது கூடும். कि हम जिस परमेश्वर की आराधना करते हैं उससे संभव है। சர்வவல்ல தேவன், அவருக்கு இது லேசான और காரியம். सर्वशक्तिमान परमेश्वर उसके लिए ये आसान चीज है। हालेलुया। हालेलुया। உங்க எதிர்பார்ப்புகள் என்னதான் எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கூட आपकी जो अपेक्षा चाहे कैसा भी हो, சொல்லுங்க, நீங்க விசுவாசிக்கணும், கர்த்தர் அதை மாற்ற आपको முடியும். विश्वास करने की परमेश्वर उसे कर सकता है। हालेलुया। हालेलुया। உங்க விரும்புற காரியம் என்னென்று உங்களுக்கு மாத்திரம் தெரியும். और केवल आप ही जानते कि आप क्या चाहते हैं। அந்த பண நெருக்கடியா இருக்கலாம், आपके जो पैसों की कमी हो सकती है, அந்த சோர்வு ஒரு காரணமா या இருக்கலாம், आपके दुख हो सकते हैं, அடிக்கடி இந்த பலவீனம் காரணமா இருக்கலாம், आपकी जो कमजोरी हो सकती இல்ல है, பிள்ளைகள் வாழ்க்கை அது ஒரு விரும்புற ஒரு காரியமா और இருக்கலாம். आपके बच्चों के जीवन में कुछ आप चाहते हैं, ஆனால் விசுவாசம் பெரிதா இருக்கும்போது கர்த்தர் அதை செய்து முடிப்பார். लेकिन अगर आपका विश्वास बड़ा है तो परमेश्वर जरूर करेगा। हालेलुया। हालेलुया। நீங்க மாத்திரம் ஒரு நாளும் அவிசுவாசமான வார்த்தைகள் பேச और வேண்டாம். आप कभी भी अविश्वास की बातों को ना करें। அவரை குறைவாய் நினைத்து இல்ல இது நடக்காது, என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் என்று யோசிக்காதங்க. आप कभी ये ना समझो कि परमेश्वर नहीं कर सकता। ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை हम जिस परमेश्वर செய்வார். की आराधना करते हैं वो महान है, वो महान कामों को करेगा। हालेलुया। हालेलुया। அப்ப அந்த விசுவாசத்தை பார்க்கும்போது விசுவாசத்துல நாம் ஆயத்தம் இருப்போம் என்ற கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் तो இருக்கிறார். जब हम विश्वास के लिए तैयार, अपने मन को तैयार कर देते तो परमेश्वर आशीष அவளுக்கு करेगा। மாத்திரம் சரியான விசுவாசம் இல்லாமல் சரி நான் போறேன் என்ற அந்த ஸ்திரீ போயிருப்பார் என்றால், और अगर वो स्त्री बिना विश्वास के वहां से चली जाती तो இந்த நாளிலே ஒரு மாற்றம் இல்லாமல் அவருடைய பிள்ளை இன்னும் அந்த பிசாசின் அந்த போராட்டத்தில் तो இருந்திருப்பார். उसके जीवन में कोई बदलाव को नहीं देखती। उसकी जो बेटी थी वो दुष्ट आत्मा के साथ पीड़ित எஸ்தர் होती। 4வது அதிகாரம் 16வது வசனம், एस्तर 4 अध्याय के 16 वचन में, இரண்டாவது நாம் ஜெபத்திலும் அந்த
உபவாசத்தோடு நாம் ஆயத்தமாய் ஆக முடியும். एस्तर 4:16 में हम प्रार्थना और उपवास के साथ अपने आप को तैयार कर सकते हैं. எஸ்தர் 4:16 எஸ்தர் அந்த ராஜாவிடத்துல பேச போகிறாள். एस्तर 4:16 में एस्तर जब राजा से बात करने जा रही थी, மொர்தெகாயால ஏவப்பட்டதனால இப்ப அவளோ அந்த ராஜாவிடத்துல ராஜாவை சந்தித்து யூதர் ஜனங்களுக்காக பேச போகிறாள். और क्योंकि मोर्देकाई ने कहा अब एस्तर राजा से जाकर लोगों के लिए बात करने गई. ஆனால் சும்மா உற்சாகத்துல இல்ல உணர்ச்சிசமாய் போகிறதுக்கு அவ போகவில்லை. और वो केवल ऐसे ही वो नहीं गई थी. ஜனங்களிடத்துல சொல்றாங்க, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, 3 நாளும் அல்லும் பகலும் நீங்க புசியாமல் குடியாமல் நீங்க இருங்க. लेकिन वो राजा से कहती कि लोगों से कहे कि 3 दिन और रात वो उपवास रखे. நீங்க உபவாசிங்க என்று கர்த்தரிடத்துல தேடுங்கள் என்று கர்த்தரிடத்தில் பாருங்க என்று நோக்குங்க என்று அவர் சொல்கிறார். कहते कि तुम जो लोग है वो परमेश्वर को देखे 3 दिन और रात को ना खाए ना पानी पिए. நான் ராஜாவிடத்துல நான் பேசுவேன், நான் போவேன் என்று அவர் சொல்கிறார். कहते कि मैं राजा से जाकर कहूंगी. ஆனால் சும்மா போகிற ஒரு ஆயத்தத்தோடு அவர் போக அவர் சொல்கிறார். लेकिन वो एक तैयारी के साथ जाती है. हालेलुया हालेलुया. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்படி ஆயத்தமாக முடியும்? कुछ समय हमारे जीवन में हम कैसे तैयार हो सकते எந்த हैं? காரியத்தையும் சும்மா அப்படியே பெற்றுக்கொள்ளலாம் அப்படி அல்ல. और कुछ भी चीज को हम ऐसे ही नहीं पा அந்த सकते. காரியத்துக்காக ஜெபித்து மன்றாடி அதற்காக உபவாசித்து நாம் அதுல ஒரு ஆயத்தத்தோடு நாம் போக முடியும். लेकिन उसके लिए हमें प्रार्थना कर कर उपवास रखकर तैयारी के साथ जाना है. ஒரு இன்டர்வியூக்காக போகும்போது अनेक நாட்களை உபவாசித்து ஜெபித்து அதற்காக போங்க. अगर आप इंटरव्यू के लिए जाते तो बहुत दिनों तक आप प्रार्थना कर कर उपवास रखकर उसके लिए जाए. ஒரு வாழ்க்கைக்காக ஒரு துணையை தேடும்போது ஜெபத்தோடு நல்ல உபவாசித்து அதற்காக காத்திருங்க. जब आप जीवन साथी को ढूंढते तो आप लंबे समय तक प्रार्थना करें और उसके लिए आप ढूंढे. ஏதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற நீங்க உபவாசத்துல கர்த்தரோடு மன்றாடி நீங்க ஜெபிக்க வேண்டும். अगर आपके अपेक्षा को पूरा होना देखना चाहते हो तो आप प्रार्थना करें. என்றால் கர்த்தரோ ஜெபத்தை காண்கிற கேட்கிற தேவன். क्योंकि परमेश्वर प्रार्थना को सुनना पसंद करता है. हालेलुया हालेलुया. எத்தனை சொன்னே தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். कि लोग कैसे मेरे परमेश्वर प्रार्थना को सुनता है. சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே ஜெபியுங்கள். आप निराश ना होते हुए हमेशा प्रार्थना करें. நீங்க ஒரு உங்க ஜெப குறிப்பு ஏதாவது ஜெபிக்கிறதுனால தான் கர்த்தர் செய்வார் அப்படி அல்ல. और आप प्रार्थना करेंगे तब परमेश्वर करेगा ऐसा नहीं. அவருக்கு உங்க இதயத்துல என்ன இருக்குன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாலே அவருக்கு தெரியும். लेकिन आपके मन में जो कुछ है आपको कहने से पहले ही परमेश्वर जानते हैं. கர்த்தர் சொல்றார் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிக்க வேண்டும். लेकिन फिर भी परमेश्वर कहता है कि आपको प्रार्थना करना है. நீங்க கேளுங்கள் அப்ப உங்களுக்கு தரப்படும். आप मांगे और आपको मिलेगा. நீ கூப்பிட நாளிலே நான் செவி கொடுத்து நான் பதில் தருவேன் என்று அவர் சொல்கிறார். जिस दिन में आप पुकारेंगे तो मैं सुनूंगा और उत्तर दूंगा. அப்போ அந்த பெரிய காரியங்களுக்காக அந்த நன்மைகளுக்காக நாம் எப்படி ஆயத்தமாக முடியும்? तो उस भलाई के लिए महान कामों के लिए हमें कैसे तैयार होना है? ஜெபிக்கும்போது अनेक நாட்களை தொடர்ந்து ஜெபிக்கும்போது जब उपवास रखकर हम लंबे समय तक प्रार्थना करते हैं கர்த்தர் அதற்காக பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். तब परमेश्वर हमारे प्रार्थना को उत्तर देगा. हालेलुया हालेलुया. எத்தனை சொன்னீங்க என்னுடைய அந்த ஆசீர்வாதங்கள் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற நான் உபவாசிப்பேன், நான் ஜெபிப்பேன். कि लोग कह सकते मेरी अपेक्षा को पूरा होने के लिए मैं निरंतर उपवास रखूंगा और प्रार्थना करूंगा. எத்தனை சொன்ன நான் ஒவ்வொரு மாதமும் உபவாசிக்கிறேன் எத்தனை பேர் சொல்றீங்க? कि लोग कह सकते हैं कि मैं हर महीने उपवास रखता हूं. இந்த எஸ்தர் ஒரு ஆயத்தத்தோடு அதுல அந்த ராஜாவிடத்துல சந்திக்க அவர் போகிறார். यहाँ पर एस्तर बड़े तैयारी के साथ वो राजा से मिलने गए थे. हालेलुया. हालेलुया. நெகேமியா 1:4 வசனத்தில் நெகேமியா அந்த கேள்விப்படும்போது உட்கார்ந்து अनेक நாட்கள் அழுது ஜெபம் செய்கிறார். और नहम्या पहला अध्याय के 4 वचन में नहम्या भी बहुत लंबे समय तक प्रार्थना कर रहा था. அந்த எருசலேம் அந்த அலகம் அந்த வாசல்களை குறித்து கேள்விப்படும்போது இடிந்து கிடந்த ஒண்ணும் இல்லாமல் இருந்தது எரிந்து கிடக்கிற அந்த நிலைமையை பார்க்கும்போது जब उसने यरूशलेम के सारे उस बंद जो टूटे हुए थे मंदिर सब सुनकर वो रोने लगा. அதை கேள்விப்படும்போது अनेक நாட்களை துக்கித்து உபவாசித்து மன்றாடி தேவனை நோக்கி ஜெபித்தார். यरूशलेम के परिस्थिति के बारे में सुनकर परमेश्वर से प्रार्थना करने लगा. என்றால் கர்த்தரோ ஜெபங்களை கேட்டு கண்ணீரை காண்கிற தேவன். क्योंकि परमेश्वर आंसू को देखता और प्रार्थना को सुनता है. யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு வேலை சும்மா கிடைக்கும் என்றால் அது எப்படி நீங்க செய்வீங்க? आप समझे अगर आपको एक नौकरी ऐसा ही मिल जाता है तो आप क्या करेंगे? ஒருவேளை நீங்க போய் அப்படியே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க என்றால் और ऐसा एक आशीष आपको मिल जाता है तो அது அவ்வளவாய் முக்கியமா உங்களுக்கு காணப்படாது. तो वो ऐसा बहुत बड़ा आपको नहीं लग सकता. अनेक நாட்களை போராடி ஜெபித்து அதற்காக உபவாசித்து நீங்க பெற்றுக்கொள்ளும்போது लेकिन बड़े लंबे समय तक प्रार्थना कर कर जब आपको मिलता है அதை நீங்க கவனித்து மிகவும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்க செய்வீங்க. जब आप उस काम को बहुत मुख्यता देकर करते हैं. எனக்கு வேலை இல்லாமல் இருக்கும்போது நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு கேட்டு பதில் தந்தார். आप कहेंगे जब मेरे पास कोई नौकरी नहीं था तो परमेश्वर ने मेरे प्रार्थना को सुनकर इस नौकरी को दिया. கர்த்தர் கொடுத்த தொழில், ये परमेश्वर ने दिया हुआ व्यापार है. இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு காண்பித்து தரிசனமாய் காண்பித்து जब मेरे पास कुछ नहीं था परमेश्वर ने मुझे दर्शन दिया और मुझे दिया. அப்படி கர்த்தர் ஜெபங்களை கேட்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். जब परमेश्वर हमारे प्रार्थना को सुनता है तो एक महान एक जय को देता है. கர்த்தரின் ஜெபங்களை கேட்கிற தேவன். कितनों कैसे कि परमेश्वर मेरे प्रार्थना को सुनता है. 1 நாளாகமம் 4:10 வசனத்துல पहला इतिहास 4 अध्याय 10वें वचन में 1 நாளாகமம் 4 அதிகாரம் 10 வசனம் पहला इतिहास 4 अध्याय के 10वें वचन में துக்கத்தின் மகன்
மகன் இல்ல யாபேஸ் என்ற அவருடைய பெற்றோர் அந்த தாயால் பெயர் கொடுத்தார். और याबेस कर नाम उसकी माता ने दिया. பிறக்கும்போது யாபேஸ் என்ற பெயர் கொடுக்கிறார். जब उसका जन्म हुआ तो उन्होंने नाम याबेस दिया. ஆனா இவன் செய்த காரியம் என்னென்றால், लेकिन उसने क्या किया? யாபேஸ் தேவனை நோக்கி அவன் ஜெபித்தான். याबेस ने परमेश्वर से प्रार्थना किया. தேவரே, என்னுடைய நிலைமை இப்படி, ஜனங்கள் இப்படி பேசினாலும் கூட, போகிற இடமெல்லாம் இப்படி இருக்கிறது, ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னை ஆசீர்வதிக்க और வேண்டும். उसने परमेश्वर मांगा कि परमेश्वर मेरे आजू-बाजू लोग हैं ऐसे, लेकिन तू मुझे आशीष दे. என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். मेरे सारे सीमाओं को बढ़ा और तेरा हाथ मेरे साथ रहे. அவன் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று और பார்க்கிறோம். उसके प्रार्थना को परमेश्वर ने सुना. கேட்டு அதன்படி அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். और परमेश्वर ने उसके प्रार्थना को सुनकर सब कुछ उसे दिया. ஹல்லேலூயா. हालेलुया. எப்ப அவனுடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் வந்தது? उसके जीवन में ये बदलाव कब आया? அநேக நாட்களே நடக்காதது ஒரு நாள் அவன் ஜெபிக்கும்போது குறிப்பிட்ட நாளிலே கர்த்தர் அவனுக்காக செய்ய ஆரம்பித்தார். जब उसने प्रार्थना किया तो परमेश्वर ने उसके जीवन में उसे किया. எத்தனை சொன்னாங்க என் ஜெபத்துல ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. कितने लोग विश्वास करते हैं हमारे प्रार्थना में बड़ा सामर्थ्य है. ஜெபத்துல எவ்வளவாய் நீங்க கர்த்தரிடத்துல கேட்பீங்களோ, கர்த்தரிடத்தில் காத்திருப்பீங்களோ, आप जितना परमेश्वर से प्रार्थना में रुके रहते हैं, எவ்வளவாய் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தமாக்குவீங்களோ, जितना परमेश्वर प्रार्थना के द्वारा अपने मन को तैयार करते हैं, பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कामों को करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை சொன்னேன் என் விருப்பத்துக்காக என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் ஜெபிப்பேன். कितने लोग कह सकते हैं कि मेरे आशीषों के लिए मैं प्रार्थना करूंगा. சொல்லுங்க கர்த்தர், என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். अपने हाथों को उठाकर कहे कि मेरे सारे चाहतों के लिए मैं प्रार्थना அவரே करूंगा. சொல்லிருக்கிறார், கேளுங்கள் அது தரப்படும். परमेश्वर ने कहा कि आप मांगो और तुम्हें दिया जाएगा. போகாமல் தொடர்ந்து நீங்க ஜெபிக்க வேண்டும். निराश ना होते हुए निरंतर प्रार्थना करें. யாக்கோபு இரவு அந்த பொழுது விடியும் வரை அவன் போராடி பார்த்தான். और याकूब निरंतर प्रार्थना कर रहा था. மத்தேயு 26:41 வசனத்துல, मत्ती 26 अध्याय के 22 वचन में, மத்தேயு 26:41 வசனத்துல मत्ती 26वां अध्याय 41 वचन में, ஜெபத்துக்கு இருக்கிற அந்த வல்லமை இயேசு அந்த கடைசி நேரத்துல கூட சீஷரிடத்துல சொன்னார். और प्रार्थना के उस महानता को यीशु मसीह अंत तक अपने शिष्य से நீங்கள் बता रहे थे. சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். परमेश्वर कहा कि निरंतर आप प्रार्थना करें ताकि आप परीक्षा में न पड़ो. சாத்தான் சில ஆசீர்வாதங்களுக்கு சில தடையாக சில சோதனையை கொண்டு வர பார்ப்பான். शैतान कुछ रुकावटों को लाने की कोशिश करता है, சில போராட்டங்களை சில தடையை கொண்டு வர பார்ப்பான். कुछ संघर्षों को लाने की कोशिश करेगा. ஆனா இயேசு சொன்ன வார்த்தை, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு लेकिन यीशु मसीह कहते कि तुम परीक्षा में न पड़ो, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். इसलिए आप निरंतर प्रार्थना करो. ஹல்லேலூயா. हालेलुया. உங்க சோதனையில உட்படறதுக்கு முன்னே கர்த்தர் என்ன சொல்றார் என்றால் ஜெபிக்க வேண்டும். परमेश्वर कहता है कि आपके परीक्षा में पढ़ने से पहले आप प्रार्थना करो. சோதனைக்காரன் இல்லனா பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சில தடைகளை சில போராட்டங்களை கொண்டு வர பார்க்கிறான். शैतान हमारे जीवन में कुछ रुकावटों को लाने की कोशिश करता है. அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால், அதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில என்ன காணப்பட வேண்டும் என்றால் ஜெபம் காணப்பட लेकिन अगर उसमें வேண்டும். से हमें बाहर निकलना है तो हमारे जीवन में प्रार्थना होना जरूरी है. எத்தனை சொல்றீங்க ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிப்பேன். कितने लोग कह सकते हैं कि हर दिन मैं प्रार्थना करूंगा. சோதனைக்கு உட்பட்ட பின்பல்ல, உட்படறதுக்கு முன்னே நான் ஜெபிப்பேன். परीक्षा में पढ़ने के बाद नहीं, लेकिन उससे पहले मैं प्रार्थना करूंगा. அந்த சிம்சோன் எப்போ கர்த்தரிடத்தில் ஜெபித்தான்? और शिमशोन परमेश्वर से कब प्रार्थना किया? சோதனைக்குள்ள விழுந்த பின்பு அவன் கர்த்தரிடத்தில் 2 கண்கள் புடுங்கப்பட்ட பின்பு அவன் ஜெபிக்கிறான். और वो अपने परीक्षा में पढ़ने के बाद वो परमेश्वर से प्रार्थना करता है. ஒவ்வொரு நாளும் ஒருவேளை ஜெபத்தோடு அவன் ஆயத்தமா இருந்திருப்பான் என்றால், लेकिन अगर वो हर दिन परमेश्वर से प्रार्थना करता तो அவனுடைய வாழ்க்கையோ இன்னும் ஆசீர்வாதமான ஒரு முடிவா இருந்திருக்கும். तो उसका जीवन और भी आशीषदायक होता. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகையால் நீங்க ஜெபிக்க வேண்டும். சோதனைக்கு உட்படறதுக்கு முன்பு நாம் ஜெபிக்க तो வேண்டும். आज आपको परीक्षा में पढ़ने से पहले प्रार्थना करना மூன்றாவது है. பார்க்கும் எப்படி நாம் இருதயத்தை ஆயத்தமாக்க முடியும். और तीसरी बात, हमारे मन को हम कैसे तैयार कर सकते கர்த்தருடைய हैं? வார்த்தையினாலே நம்ம இருதயத்தை நாம் ஆயத்தமாக்க முடியும். परमेश्वर के वचनों के द्वारा हम हमारे मन को तैयार कर सकते हैं. உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனம், व्यवस्था 28 अध्याय के पहला वचन में, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் என்றால், अगर आप परमेश्वर की आवाज को मुख्यता दे அவருடைய கட்டளையின்படி செய்ய நீ கவனமா இருக்கும்படி எல்லாம் உண்மைக்கு நீ செவி கொடுப்பாய் என்றால், और यदि आप परमेश्वर की इच्छा के अनुसार करें உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். तो परमेश्वर पृथ्वी की सब जातियों में श्रेष्ठ आपको करेगा. வாழ்க்கையை மேன்மையாக உயர்த்தி வைக்கணும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை கட்டளையின்படி நீ நடக்க வேண்டும். अगर परमेश्वर को आपको ऊंचा करना है तो आपके परमेश्वर को सारे आज्ञाओं को आपको मानना है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? परमेश्वर किसे आशीष देना चाहता है? இருதயத்தை ஒரு வசனத்தின்படி ஆயத்தமாய் और जो ஆக்குகிறோமோ, परमेश्वर के वचनों को सुनकर उसके अनुसार चलता है, அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் பார்க்கும்போது
பார்க்கும்போது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். जब ऐसे मनों को परमेश्वर देखता है तो परमेश्वर उन्हें आशीष करेगा. கர்த்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எப்படியும் வாழலாம் என்று வாழ்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதல்ல. और जो लोग परमेश्वर के वचनों को महत्व नहीं देते उन लोगों को परमेश्वर आशीष नहीं करता. யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? लेकिन परमेश्वर किसे आशीष देता है? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி जो ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर के वचनों को सुनकर उसके अनुसार चलते उन्हें परमेश्वर आशीष करता है. யோசுவா முதலாவது அதிகாரம் 8வது வசனம். यहोशू पहला अध्याय के 8वें वचन में, யோசுவா முதலாவது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். यहोशू पहला अध्याय के 8वें वचन में அந்த पढ़ते हैं. யோசுவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், यहोशू को देखकर परमेश्वर कहता है, இந்த நியாயப்பிரமாண புஸ்தக அந்த வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். व्यवस्था की ये पुस्तक तेरे चित्त से कभी न उतरने पाए. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் அந்த வார்த்தைகள் எல்லாமே வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். व्यवस्था के पुस्तक जो वचन हमेशा तेरे मुंह में हो இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. और दिन रात तुझे उसे ध्यान करना எப்போ है. தியானிக்க வேண்டும்? कब हमें ध्यान करना? நாளுக்கு இரவும் பகலும் நீ என்ன செய்யணும் என்றால் அந்த வசனத்தை அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தியானிக்க வேண்டும். और दिन रात आपको उस व्यवस्था की पुस्तक को ध्यान करना है. இன்னைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் அல்ல, இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். व्यवस्था का पुस्तक आज जो परमेश्वर का वचन हमें ध्यान करना है. எப்போ தியானிக்க வேண்டும்? कब हमें ध्यान करना है? நேரம் கிடைக்கும் போது இரவும் பகலும் இல்ல, எப்பவுமெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறது அந்த வசனத்தை தியானிக்க और दिन வேண்டும். रात और जब कभी आपको समय मिला उसको ध्यान करना है. அப்படி ஒரு மனுஷன் அந்த வசனத்தை தியானிப்பான் என்றால் और अगर ऐसा कोई परमेश्वर के वचन को ध्यान करता அந்த है तो யோசுவை பார்த்து என்ன சொல்கிறார்? यहोशू को देखकर परमेश्वर ने क्या कहा? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். और तब तू अपने कामों पर सफल होगा. யார் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்? और कौन सा काम सफल होगा? யார் உன் வழிகளை யார் வாய்க்க பண்ணுவார்? और कौन तेरे कामों को सफल करेगा? கர்த்தரை பார்க்கலாம் அங்க சொல்ற, நீயும் அப்படி நீ வாழ்ந்து அப்படி வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வாய் என்றால், परमेश्वर कहता है जब तू वचनों के अनुसार जिएगा, அதன்படி நீ செய்து அதை தியானித்துக் கொள்ளுவாய் என்றால், जब तू वचनों को ध्यान करेगा और उसके अनुसार जिएगा, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். तब तू तेरे कामों को सफल करेगा. அல்லேலூயா. हालेलुया. உங்க வழி வாய்க்க செய்ய வேண்டும் என்றால், अगर आपके काम को सफल होना है உங்க तो, வழிகள் வாய்க்க வேண்டும் என்றால், अगर आपके काम को सफल होना है நீங்க तो செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். आपको केवल परमेश्वर के वचनों को ध्यान करना है. அல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் சொன்னீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நான் कितने लोग தியானிப்பேன்? कह सकते कि हर दिन मैं परमेश्वर के वचन को ध्यान करूंगा? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை நான் हाथ தியானிப்பேன். उठाकर कहे मैं हर दिन परमेश्वर के वचनों को ध्यान करूंगा. உண்மையா சொல்லுங்க, ஏதோ கட்டாயப்படுத்தி அல்ல, உண்மையா இருதயத்தோடு சொல்லுங்க, நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பேன். आप सच्चाई से कहे कि मैं हर दिन परमेश्वर के वचनों को ध्यान करूंगा. அப்ப நீங்களும் உங்க வாழ்க்கையை என்ன செய்வீங்க என்றால் வாய்க்க பண்ணுவீங்க. और तब आपका जो जीवन है वो सफल हो जाएगा. தியானித்துக் கொள்றது இல்ல வாசிக்கிறது ரெண்டுக்குமே பெரிய வித்தியாசம் वचन இருக்கிறது. पढ़ना और वचन ध्यान करने में फर्क है. சில பெற்றோர்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் சொல்வாங்க, வேதத்தை வாசித்த கேட்பாங்க. कुछ माता पिता हर दिन बच्चों से पूछते क्या आपने वचन पढ़ा? அப்ப பிள்ளைகள் எப்படி வாசிப்பாங்க? तब वो बच्चे कैसे पढ़ते हैं? வேகமா அப்படி எடுப்பாங்க, ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசித்து முடிப்பார்கள். और एक भजन संहिता लेते और तुरंत उसे पढ़ के खत्म कर देते ஆனால் हैं. படித்த பின்பு நீங்க ஏதாவது கேட்பீங்க என்றால் அதுல எந்த வசனம் படித்த அதுல என்ன எழுதிருக்குன்னு சொல்ல சொன்னா लेकिन पढ़ने के बाद अगर उनसे पूछे कि आपने क्या पढ़ा, அவங்களால சொல்ல முடியுமா? क्या वो कह पाते हैं? சில நேரம் சொல்ல முடியாது. कुछ समय वो नहीं कह पाते हैं, என்றால் ஏதோ கடமைக்காக கேட்கிறதுனால வாசிக்கிறது போல இருக்கும். क्योंकि कुछ समय वो बस नाम के लिए उसे पढ़ते ஆனால் हैं. அப்படி அல்ல, தியானிக்கிறது வித்தியாசமான ஒரு அனுபவம். लेकिन वचन ध्यान करना एक अलग கர்த்தர் அந்த अनुभव है. வார்த்தையின் மூலமா என்ன பேச விரும்புகிறார்? परमेश्वर उस वचनों के द्वारा हमसे क्या बात அந்த करना चाहता है? வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? जब हम ध्यान करते हैं वचनों के अर्थों को हम என் समझेंगे. வாழ்க்கையில அதை வைத்து நான் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும்? उस वचन के द्वारा हमारे जीवन में हम क्या அந்த करेंगे? வார்த்தையின்படி நான் எப்படி கீழ்ப்படிந்து வாழ முடியும்? उस वचन को हम कैसे आगे मानेंगे? அப்படி நாம் தியானித்து படிக்கும்போது வாசிக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வழிகளை வாய்க்க செய்கிற தேவன். और ऐसे जब हम वचनों को ध्यान करते तो परमेश्वर हमारे कामों को सफल करेगा. முதலாவது சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்கும்போது भजन संहिता पहला अध्याय के दूसरा तीसरा वचन को हम पढ़ते हैं. முதலாவது சங்கீதம் 2 3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து भजन संहिता पहला अध्याय के दूसरे तीसरे वचन में, வேதத்தை தியானிக்கிற ஒரு மனுஷன் அவன் பாக்கியவான். और जो परमेश्वर के वचनों को पढ़ता है और दिन रात उसे ध्यान करता है वो धन्य है. எப்படி அந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்க முடியும்? और रात दिन कैसे परमेश्वर के वचनों को ध्यान कर அந்த सकते हैं? வேதத்துல ஒரு பிரியம் இருக்க வேண்டும். उस व्यवस्था परमेश्वर के जो वचनों पर हमें एक அந்த வேதத்துல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், இதை வாசித்தே ஆகணும் என்ற ஒரு வாஞ்சை பிரியம் ஒவ்வொரு நாளும் இருக்க वचनों வேண்டும். को पढ़ने का एक चाहत हमारे अंदर होना जरूरी है. இல்ல நம்மளால ஒரு நாளும் இரவும் பகலும் இல்ல தியானிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க नहीं முடியாது. तो हम कभी भी दिन रात ध्यान नहीं कर सकते. ஹalleluya. हालेलुया. ஆனால் வேதத்தை பிரியமா இருக்கிற மனுஷனோ அவன் தியானிப்பான் என்று பார்க்கிறோம். लेकिन जो कोई वचन से प्रेम करता है वो परमेश्वर के वचनों को ध्यान करेगा. மூன்றாவது வசனத்துல அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். और उसका जीवन कैसा होगा? அவன் तीसरे वचन में, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை
தண்ணீரை தொடுகிற உதிராது இருக்கிற மரத்தை போல் அவன் இருப்பான். और वृक्ष के समान है जो बहती नालियों के किनारे लगाया गया है. அவனுடைய வாழ்க்கையோ செழித்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். उसका जीवन एक फलवंत जीवन होगा. அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். और जो कुछ वो करता है वो सफल होगा. हालेलुया हालेलुया. அப்ப இதற்கு மேல ஆசீர்வாதத்துக்காக ஒரு வழி இருக்கிறதா? तो क्या इसके बाद कोई आशीष की எவ்வளவு जरूरत है? கர்த்தருடைய வசனத்தை பிரியமா இருந்து அதை தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பிப்போமோ, जितना हम परमेश्वर के वचनों को ध्यान करते हैं, हमारे जीवन को समर्पित करते हैं, நீங்க செய்வது எல்லாமே வாய்க்கும் என்ற கர்த்தருடைய வசனம் परमेश्वर कहता है जो कुछ आप करेंगे वो सफल होगा. நீங்களே உங்களுடைய வழியை செவையாக்குவீங்க, வாய்க்க और செய்வீங்க. आप ही अपने जो मार्गों को, आपके कामों को सफल करेंगे. வழியை செவையாக்குறது அந்த வழி என் கையில இருக்கிறது. कि लोग कह सकते हैं कि मेरे मार्गों को सफल करने वाला जो चीज मेरे हाथों में வேதத்தை है. எடுத்து கரத்துல எடுத்து சொல்லுங்க, என் வழியை செவையாக்குற அந்த வாய்க்க செய்கிற அந்த வழி என் கையில இருக்கிறது. अपने वचनों को उठाकर कहे कि इस वचनों के द्वारा मेरे कामों को मैं सफल करूंगा. हालेलुया. हालेलुया. ஆனால் தீர்மானித்து அதை வாசித்து நாம் தியானிக்க வேண்டும். लेकिन उस वचनों को ध्यान करना जरूरी है. மத்தேயு 7:24 வசனத்துல, मत्ती 7वां अध्याय के 24 वचन में, மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்துல குடும்பத்தை ஒரு வீட்டை குறித்து பார்க்கிறோம். मत्ती 7वां अध्याय 24 वचन में एक परिवार के बारे में हम देखते हैं. இங்கே ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கலாம், ஒரு வீட்டை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर आत्मिक कोई व्यक्तिगत जीवन है, लेकिन एक परिवार को हम देखते हैं. என் வார்த்தைகளை கேட்டு அவன்படி அதன்படி செய்கிறவன் எவனோ, और जो कोई मेरे वचनों को सुनता है और उसके अनुसार करता है, அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷன் கோப்பாய் இருப்பான். और वो एक बुद्धिमान मनुष्य के नाम ठहराया जाएगा जो चट्टान, अपने घर को चट्टान पर बनाता है. கன்மலையின் மேல் இருக்கிற அந்த வசனத்தின் அந்த அந்த அஸ்திபாரத்தில் இருக்கிற அந்த வீட்டுக்கு என்ன நடக்கும்? और जो घर चट्टान पर बनाया गया है, उसका क्या होगा? பிசாசானவன் சில பெரு வெள்ளங்கள் இல்ல சில போராட்டங்கள் சில காற்று பெரும் மலையை கொண்டு வர முடியும். शैतान उस घर पर कुछ आंधी तूफानों को ला सकता है. அவன் எதிர்பார்ப்பான் இந்த வீடும் கீழே விழும் என்று எதிர்பார்ப்பான். शैतान सोचता होगा कि वो घर नीचे गिर जाएगा. இந்த வீடும் பின்வாங்கி போகும் என்று அவன் எதிர்பார்ப்பான். शैतान सोचेगा कि ये जो घर पीछे हट जाएगा. அவன் எதிர்பார்ப்பான் இந்த வீடும் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகி போகும் என்று அவன் நினைப்பான். शैतान सोचेगा कि ये जो घर है वो आत्मिक जीवन से वो हट जाएगा. ஆனால் எந்த வீடு எல்லாமே அந்த அஸ்திபாரம் அந்த வசனத்தின்படி கேட்டு அந்த வாழ்கிற அனுபவம் இருக்கும். लेकिन जिस घर में वचनों के अनुसार उसका ये घर बांधा गया அது है, ஒரு நாளும் அசையாது என்று நாம் वो பார்க்கிறோம். कभी भी नहीं हिलेगा. சொல்லுங்க, என் குடும்பம் அசையாத ஒரு வீடாய் நிற்க लोग कह போகிறது. सकते हैं मेरा जो परिवार है कभी नहीं हिलेगा. குடும்பத்துல ஒவ்வொரு பேரும் வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்றார். मेरे परिवार में हर एक जन वचनों को ध्यान करेगा. ஹalleluya. हालेलुया. வீட்டுனா சொன்னா 1-2 பேர் மாத்திரம் இல்ல. और घर मतलब एक या दो व्यक्ति नहीं. வீட்டுனா சொன்னா பெற்றோர்கள் மாத்திரம் இல்ல. घर मतलब केवल माता पिता नहीं. எல்லாருமே பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாருமே வசனத்தை தியானித்து அதன்படி घर வாழ்வீர்கள். में जितने भी लोग हैं, माता पिता बच्चे सभी लोगों वचनों को ध्यान करना है. பிசாசானவன் எவ்வளவு போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் கூட शैतान चाहे जितना भी संघर्ष को लाने की कोशिश அது करे, ஒரு நாளும் அசையாதது கீழே விழாது. वो कभी भी वो हिलेगा नहीं और नीचे नहीं गिरेगा. ஹalleluya. हालेलुया. என்றால் கடைசி நாட்களில் பிசாசானவன் அந்த குடும்பங்களை அவன் தொட பார்க்கிறான். क्योंकि अंतिम दिनों में परमे जो शैतान है परिवार को छूने की कोशिश करता தனிப்பட்ட है. வாழ்க்கையில உறுதியாய் நாம் இருப்போம். और इसलिए व्यक्तिगत जीवन में हम शायद मजबूत होते ஆனா हैं, குடும்பங்களில் ஏதாவது பிரச்சனைகளை சில புயல் காட்டுகளை போல அவன் கொண்டு வரும்போது लेकिन जब परिवार में कुछ संघर्षों को शैतान लाता है, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள். तब परिवार में बिना शांति के लोग जीते हैं. அநேக போதகர் கூட அநேக ஊழியக்காரர்கள் எனக்கு குடும்பத்தில் சாட்சி இல்லாமல் வாழ்ந்து और கொண்டிருக்கிறார்கள். आजकल बहुत से जो सेवक लोग हैं उनके जीवन में कोई परिवार में गवाही नहीं. குடும்பம் ஆதமும் ஏவாளுடைய வாழ்க்கையை அவன் எப்படி அவன் நுழைந்தானோ அப்படி நுழைய பார்க்கிறான். जैसे शैतान आदम और हवा के जीवन में प्रवेश किया वैसे प्रवेश करना चाहता है. ஆனால் வசனத்திலே பிரியமா இருந்த அதை தியானிக்கிற ஒரு குடும்பமாய் இருப்போம் என்றால், लेकिन अगर हमारा जो परिवार वचनों पर ध्यान करता है तो அது நிலையாய் உறுதியா இருக்கிற ஒரு குடும்பமாய் ஒரு வீட்டை அது वो जो காணப்படும். परिवार है एक चट्टान के जैसे मजबूत और स्थिर खड़ा रहेगा. கடைசியா எப்படி நாம் ஆயத்தமா இருக்க முடியும்? और अंत में हम कैसे तैयार हो सकते हैं? மத்தேயு 25:10 வசனத்துல, मत्ती 25वां अध्याय के 10वें वचन में, மத்தேயு 25வது அதிகாரம் 10வது வசனம், मत्ती 25 अध्याय के 10 वचन में, நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆயத்தமா இருக்கும் என்றால், अगर हमारे जीवन को हम हर दिन तैयार करते हैं, இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேலான ஒரு பரலோக ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். संसार के आशीषों से बढ़कर परमेश्वर ने एक स्वर्गीय आशीषों को हमें ले रखा है. எவ்வளவுதான் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் கூட और संसार में चाहे जितना भी आशीष हम प्राप्त कर ले, அது எல்லாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு முடிந்து போகிறது. लेकिन वो सारे आशीष जो है इस संसार में खत्म हो जाएंगे. 40, 60, 70, 80 எவ்வளவு இருந்தாலும் கூட அதோடு கூட முடிந்து போகிறது. चाहे 40, 50, 70 वर्ष तक आप जिएंगे वो सब वहां तक खत्म हो जाता நாம் है. என்னத்தையும் கொண்டு வரவில்லை, கொண்டு போகிறதும் அல்ல. हम
हम कुछ लेकर नहीं आए और कुछ लेकर नहीं जाने वाले हैं। ஆனால் ஒரு நிலையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக लेकिन வைத்திருக்கிறார். परमेश्वर ने एक अनंत आशीष को हमारे लिए रखा है। ஹalleluya. हालेलुया। எத்தனை பிரச்சனை பரலோகத்தை அவர் நமக்காக ஆயத்தமாய் और जो ஆக்கியிருக்கிறார். स्वर्गीय जीवन को परमेश्वर ने हमारे लिए रखा है। நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், நான் வந்து உங்களை இடத்துல நான் கொண்டு போவேன் என்று அவர் और சொல்லியிருக்கிறார். यीशु ने कहा कि मैं जाकर तुम्हारे लिए एक जगह तैयार करता हूं और मैं तुम्हें ले जाऊंगा। ஆனால் அங்க கொண்டு போகும்போது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு போகிறதுக்கு முன்பாக लेकिन उस स्वर्गीय आशीषों में ले जाने से पहले நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? हमारा जीवन कैसा होना அது चाहिए? ஆயத்தமான ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். हमारा जो जीवन है उसे तैयार होना जरूरी है। மத்தேயு 25:10 வசனத்துல பார்க்கிறோம், मत्ती 25 के 10 में हम पढ़ते हैं, மணவாளன் வந்த நேரத்துல என்ன நடந்தது? जब दूल्हा आया तब क्या हुआ? எல்லாருமே கொண்டு போனான் அப்படி அல்ல. और वो सबको ले गए ऐसा नहीं। 10 கன்னிகை ஸ்திரீயும் கன்னிகைனா பரிசுத்தமாய் ஒரு பரிசுத்தமான அடையாளமாய் பார்க்கிறோம். और 10 कुंवारी जो है पवित्रता को दर्शाती है। இன்னைக்கு சபைன்னு சொல்லும்போது எல்லாருமே கர்த்தர் கழுவி நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். आज कलीसिया को परमेश्वर ने धोकर शुद्ध किया है। இந்த 10 ஸ்திரீயுமே என்னத்தை எதிர்பார்த்தார்கள் என்றால் அந்த மணவாளனுடைய வருகை எதிர்பார்த்தார்கள். और यहाँ पर वो 10 कुंवारी थी, उस दूल्हा को उसके अपेक्षा कर रहे थे। அப்படிதான் எல்லா சபை விசுவாசிகள் எல்லாரும் எதிர்பார்க்கணும் கர்த்தருடைய வருகையை. और ऐसा ये कलीसिया के हर विश्वासी परमेश्वर के आगमन को अपेक्षा करता है। அவருடைய வருகை நேரத்துல நம்ம ஆயத்தமா இருந்தால் மாத்திரம் தான் அவர் நம்மளை கொண்டு போக போகிறார். लेकिन उसके आगमन के समय में अगर हम तैयार हो तभी परमेश्वर हमें ले जाएगा। हालेलुया। हालेलुया। இந்த 5 பேர் மாத்திரம் ஆயத்தத்தோடு வந்தார்கள். और एक खाली वो जो 5 कुंवारी तैयारी के साथ आए थे, அந்த ஆயத்தத்தோடு வரும்போது கூடவே அவர்கள் அந்த எண்ணெயை கொண்டு வந்தார்கள். और जब वो आए थे उनके साथ उस तेल को लेकर आए थे। இந்த 10 பேருடைய அந்த தீபமும் அந்த வெளிச்சத்தை கொடுத்ததா இல்லையா? और क्या उन 10 कुंवारी के उस दीप में दीप जला था? 10 பேருடைய அந்த தீபமும் வெளிச்சம் கொடுத்ததா இல்லையா? क्या वो 10 कुंवारी के दीप जले थे? எத்தனை பேர் சொன்னீங்க கொடுத்ததுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ये लोग कह सकते हैं दीप जला था। ஆயத்தம் இல்லாதவர்கள் கூட கொஞ்ச நேரம் உள்ள இருந்த அந்த எண்ணெயினால அது எரிந்து கொண்டிருந்தது. जो तैयार नहीं थे उनके दीप में जो तेल था उसके कारण वो जल रहा था। நேரத்துல அது ஆயத்தம் இல்லாத போல அது அணைந்து போறது போல இருந்தது. लेकिन कुछ समय जो तेल खत्म हो गया था तब वो बुझ गया था। ஆனால் ஆயத்தமா இருந்தவர்கள் அந்த எண்ணெய் குறைந்தாலும் கூட பரவாயில்லை இன்னும் எண்ணெய் அவங்க ஊத்தி கொண்டே இருந்தார்கள். लेकिन जो कुंवारी तैयार थी उनके पास तेल था इसलिए वो तैयार थे। ஒரு காலத்துல நாம் கர்த்தருக்காக ஒளியா இருந்தோம், பிரகாசித்தோம், அது பெரிய விஷயம் அல்ல. एक समय में हम परमेश्वर के लिए प्रकाशित होते थे, वो बड़ी बात नहीं। ஆதியில இருந்த அன்பில நாம் கர்த்தருக்காக எவ்வளவு வைரக்கம் இருந்தா அது பெரிய விஷயம் அல்ல. और आदि में हम परमेश्वर के लिए कितने बड़े ரட்சிக்கப்பட்ட நாட்களே கர்த்தருக்காக நாம் எவ்வளவு பக்தி வைரக்கத்தோடு இருந்தா அது பெரிய விஷயம். जब हमने उद्धार पाया तो परमेश्वर के लिए कैसे हम जीते थे वो बड़ी बात नहीं। அவருடைய வருகையில நாம் எப்படி காணப்பட போகிறோம் அது பெரிய விஷயம். लेकिन उसके आगमन में हम कैसे रहने वाले वो बड़ी बात है। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் எரிந்து கொண்டிருக்கிற போல தீபத்தை போல காணப்படுவேன்? क्यों कह सकते हैं कि मैं परमेश्वर के लिए हरदम जलते रहूंगा। அந்த விசுவாசம் என் வாழ்க்கையில எங்க கூட காணப்பட வேண்டும். वो विश्वास आज भी हमारे अंदर होना चाहिए। ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு கூட என் வாழ்க்கையில உறுதியா இருக்க வேண்டும். वो जो आत्मिक जीवन आज भी हमारे अंदर होना அந்த चाहिए। அபிஷேகத்துல பரிசுத்த ஆவியினர் அந்த நிரப்புதல்ல காணப்பட வேண்டும். पवित्र आत्मा की भरपूर से हमें आज भी रहना है। हालेलुया। हालेलुया। ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும். हर दिन हमें परमेश्वर के आगमन के लिए तैयार होना है। 13வது வசனத்துல 25-13வது வசனத்துல 25 अध्याय 13 वचन में இது ஒரு அடையாளமாய் சொல்லி ஒரு அது ஒப்பிட்டு சொல்லும்போது மனுஷகுமாரன் வரும் நாளிலும் இப்படி நடக்க போகிறது. और वो कहते हैं कि आने वाले दिनों में ऐसा होगा। அது எப்போ வருவார் என்று அது தெரியாமல் இருக்கிறதுனால और क्योंकि हम नहीं जानते वो किस घड़ी आएगा, நீங்க என்ன செய்ய வேண்டும்? तुम्हें कैसा रहना है? விழித்திருங்கள் என்று சொல்கிறார். तुम्हें जागते रहना है। ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே விழித்திருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். एक मसीह जीवन में हमेशा हमें जागते रहना है। விழித்திருக்கணும்னா எப்படி இருக்கணும்? जागते रहना मतलब कैसे रहना है? ஆயத்தமாய் ஒவ்வொரு நாளும் கவனமா இருக்க வேண்டும். हर दिन हमें सावधानी के साथ तैयार रहना है। அவருடைய வருகை இன்னைக்கே இருக்கலாம் என்று விழித்திருக்க வேண்டும். अगर परमेश्वर का आगमन आज है तो हमें तैयारी के साथ रहना है। அவருடைய வருகை நாளைக்கே இருக்கலாம் என்று விழித்திருக்க வேண்டும். उसका आगमन कल होगा इसलिए हमें जागते रहना है। ஒருவேளை வாழ்க்கை எப்போ முடியும் என்று அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் நாம் விழித்திருக்க வேண்டும். और शायद हम नहीं जानते हमारा जो जीवन कब अंत होगा इसलिए हमें जागते रहना है। நாளை தினம் நம்முடைய நாளே இருக்க முடியாது. कल का दिन शायद हमारा नहीं होगा। ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நேரத்துல நாம் விழித்திருந்து ஆயத்தமா இருக்க வேண்டும். और इसलिए हर समय हर दिन हमें जागते रहना है। हालेलुया। हालेलुया। ஒருவேளை இயேசு நாளைக்கு வர போகிறார் என்று நீங்க கேள்விப்படும் போது अगर आप सुनते हैं कि यीशु मसीह कल आने वाले हैं, இல்ல இயேசுவே சொல்லிருப்பார் என்றால் நான் இந்த காலத்துல இந்த நேரத்துல வருவேன் என்று சொல்லுவார் என்றால், अगर यीशु मसीह खुद कहते कि मैं इस दिन में आने वाला हूं, நாளைக்கு வருவேன் என்று சொன்னா இன்னைக்கு எப்படி இருப்போம் நம்ம எல்லாரும்? अगर यीशु मसीह कहते कि कल मैं आने वाले तो आप कैसे रहेंगे? எப்படி ஆயத்தமா இருப்பீங்க? आप कैसे तैयारी के साथ रहेंगे? ஒருவேளை சில பேர் இன்னைக்கு உபவாசத்தோட நம்ம இருந்திருக்கலாம். और कुछ लोग शायद उपवास के साथ आज रहेंगे। சொல்லாத சுவிசேஷத்தை இன்னைக்கு போய் நான் சொல்வேன் என்று போகலாம். जो सुसमाचार आप कभी नहीं गए बांटे थे आज जाकर आप बांटेंगे। முழு நாள் முழு ராத்திரி ஜெபமா இருக்கலாம். शायद पूरी रात को आप प्रार्थना करेंगे। ஒரு சின்ன பொய் சொன்னாலே மன்னிங்க அப்படி अगर छोटा सा झूठ कह दे तो आप कहेंगे माफ कर दो, माफ कर दो। இப்போ வந்துருவா நாளைக்கு வந்தார் என்ற பயமா இருக்கும். क्योंकि आपके अंदर डर होगा
कि परमेश्वर कल आने वाले हैं, அப்படி விழித்து அப்படி ஆயத்தமா இருப்போம். तो ऐसे हम जागते रहेंगे। அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் அவர் வருகையோ ரகசியமான ஒரு வருகை போல இருக்கும். और ऐसे परमेश्वर चाहता है क्योंकि उसका जो आगमन है वो रहस्य का होने वाला அந்த है। நாளிலே நாம் விழித்திருந்து ஆயத்தமா இருக்க उस வேண்டும். दिन के लिए हमें निरंतर जागते रहना है। ஹalleluya. हालेलुया। வெளிப்படுத்தின விசேஷம் 2:5 கர்த்தர் அந்த எபேசு சபைக்கு சொல்கிறார். प्रकाशित वाक्य 2:5 में एफिसियों कलीसिया परमेश्वर कहता நீ है, ஒரு காலத்துல நல்லா எரிந்து கொண்டிருந்தாய். तो एक समय में अच्छे से जलकर நல்ல प्रकाशित था பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாய். और एक अच्छा जीवन तू मेरे जी रहा था, ஆனால் இப்ப நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. लेकिन अब तुझे मन फिराना है। நீ ஆதியிலே செய்த அந்த கிரிகளை மறுபடியும் செய்ய வேண்டும். तू पहले जो करता था उस सारे कामों को तुझे करना நீ है। உன் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்றால் யோசித்து பாரு. ரட்சிக்கப்பட்ட நாளிலே என்னை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே என்ன செய்து கொண்டு जब வந்தாய்? तूने उद्धार पाया था तब तूने जो कुछ किया था, யாருமே உதவி செய்ய தேவையில்லை, யாரும் நினைப்பூட்ட தேவையில்லை. உனக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி கர்த்தருக்காக வைரக்கமா இருந்தீங்க. और कोई आपको याद नहीं दिलाना, आप जानते हो कैसे अब थे, எவ்வளவு ஜெபத்துல நீங்க உற்சாகமா இருந்தீங்க. प्रार्थना में आप कितना उत्साहित थे। கர்த்தர் அந்த சபையை பற்றி சொல்றார், அதை நீங்க மறுபடியும் செய்ய வேண்டும். परमेश्वर उस कलीसिया को देखकर कहता है कि आपको फिर से उन सारे कामों को करना है। நாளிலே அந்த அன்பை மறுபடியும் நீ பற்றிக் கொள்ள வேண்டும். पहले जो प्रेम था उसे फिर से आपको लाना है, இல்லனா கர்த்தருடைய கோபத்தை நாம் காண வேண்டியது இருக்கும். नहीं तो हम परमेश्वर के क्रोध को देख सकते हैं। ஹalleluya. हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய பரலோக ஆசீர்வாதத்துக்காக கூட நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். कि लोग कह सकते हैं उसके उस स्वर्गीय आशीषों के लिए हमें निरंतर जागते रहना ஒருவேளை है। பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கதோ கிடைக்கலையோ, शायद संसार की आशीष हम पाते हैं नहीं पाते, அதோட வைத்து நாம் 30 இல்ல 20 40 வருடங்கள் மாத்திரம் இருக்கலாம். उन आशीषों के साथ हम 40 और 50 वर्ष तक रह सकते हैं। நித்தியமான அந்த பரலோக ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் என்றால், लेकिन अगर वो अनंत आशीष हमें पाना है तो நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆயத்தமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். हमारा जो जीवन है उसे तैयार होना जरूरी है। சொல்லுங்க கர்த்தர், நான் ஆயத்தமா இருப்பேன், வருகைக்காக ஆயத்தமா लोग இருப்பேன். कैसे परमेश्वर तेरे आगमन के लिए मैं तैयारी के साथ அப்படியே रहूंगा। எழுந்து கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரி.